நாலரை வச்சு வணக்கங்க. வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் கண்ணன். ஐயா வணக்கம் கண்ணன். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். ஒளிப்படம் வைக்கிறீங்க ஐயா பஸ்ல போயிட்டு இருக்கேன். நூலாசிரியர் வந்திருக்கிறாரு. கண்ணன் ஐயா வந்திருக்காங்க. மன்னர் மன்னன் வரவேற்புரையை காணுமே. கண்ணன் ஐயாவா? யாரும் அழகா பாடுறாங்க. கண்ணன் ஐயா தான். இன்னுமா ஏரிக்கரையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? ஏரிக்கரை ஓடுறது மாதிரி இல்ல. அது இந்த மழை காலத்துல, அது இந்த மழை பனி வேற நிறைய பெய்யுது. ஏரிக்கரை ஓரத்திலே ஒரு பாட்டு வரும். ஆமாய்யா சிறப்பான பாடல். உண்மைதாய்யா. பீட்டராசன் ஐயா, மன்னர் மன்னன் இணையறாங்க தானே ஐயா? ஐயா அவர் வந்துருவாரு, ஆரம்பிச்சிடலாம். சரிங்க. லைவ் ஸ்ட்ரீம் போயிடுச்சு, லைவ் வந்துடுச்சு. ஆமா லைவ் வந்துருச்சு. வரவேற்பு அவர் தானே சொல்லணும், அதனாலதான் கேட்டுக்கிட்டேன். வரேன்னு சொல்லிட்டாரு. ஓ, அழைச்சிருங்க, போன்ல அழைச்சு பாருங்க. இப்போ நாம தொடங்கிறோம் ஐயா. தொடங்கலாம் நினைக்கிறேன், இதை கூப்பிடுறேன். சரிங்க. கேட்டுது. தொடங்கிறோம் ஐயா. ஆரம்பிச்சிடலாம் ஐயா. சரிங்க. மகிழ்ச்சியா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய சான்றோர் தளமானது தொடர்ச்சியாக சிறந்த தமிழ் நூல்களை உலக தமிழரிடையே கொண்டு போய் சேர்க்கிற ஆக சிறந்த ஒரு பணியினை செய்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இன்று நம்முடைய அரங்கத்திலே 108வது நூலாக மனநலம் ஒரு நூலினை அறிமுகம் செய்கிறோம். முனைவர் தா. கண்ணன் அவர்கள் இயற்றிய மனநலம் என்கிற நூல். இந்த நூலினுடைய தலைப்பும் இன்றைய நிகழ்ச்சியுடைய எண்ணும் ஒரு தொடர்புடையதாக இருப்பதை நான் பார்த்து கொஞ்சம் வியப்படைந்தேன். உடல்நலம் சரியில்லாவிட்டாலும் மனநலம் சரியில்லாவிட்டால் 108 பிடிக்க வேண்டியிருக்கும், 108 பிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்பது நாம் கவனித்திருப்போம். அந்த வகையில இன்று 8வது நிகழ்வாக இன்று நமக்கு அமைந்திருப்பது மனநலம் என்கிற நூல் அமைந்திருக்கிறது. அந்த வகையிலும் கூட ஏதோ ஒரு பொருத்தமாக அமைந்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த வகையில ஒரு சிறந்த நூலினை தந்த நம்முடைய மதிப்பிற்குரிய முனைவர் தா. கண்ணன் ஐயா அவர்களுக்கு நம்முடைய அன்பு கலந்த வரவேற்பினை முதலில் அன்போடு வருக என்று அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் மனநலம் குறித்து தொடர்ச்சியாக பயிற்றுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய, உடல்நலம் குறித்தும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய
வெண்பாவிடி முனைவர் ஞான ரவிச்சந்திரன் அவர்கள் இன்று நூலினை திறனாய்வு செய்ய இருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு சான்றோர் தளத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதை போலவே இன்றைய அரங்கத்திற்கு தலைமை வகிக்கக்கூடியவர் ஐயா அவர்கள் குறித்து எவ்வளவு பொருத்தமான நிலை பாருங்கள். ஐயா அவர்களும் மனநல ஆலோசகராகவும் இருக்கிறார். அதுவும் அரிதுயில் நிலை மருத்துவராக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் முனைவர் சிவகுமார் ஐயா அவர்கள். ஐயா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். அதை போலவே நோக்க உரை ஆற்றியிருக்கக்கூடிய எங்களுடைய சான்றோர் தளத்தின் நிறுவனர் எழுத்தாளர் முனைவர் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அதை போலவே தொடக்க உரை ஆற்றியிருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய பொறியாளர் முனைவர் பாலமுருகன் ஐயா அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்று வாழ்த்துறை வழங்க இருக்கக்கூடிய அன்புக்குரிய பாவலர் தமிழ் இளன் ஐயா அவர்களையும் அன்போடு வருக என்று வரவேற்கிறோம். கவிஞர் வடலூர் ஜெகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களையும் வருக என்று வரவேற்கிறோம். வாழ்த்துறை வழங்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய சாலினி சகோதரியார் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். அரங்கில் இருக்கக்கூடிய அனைவரையும் அன்போடு வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளாக நுழைகின்றோம். முதலாவதாக நோக்க உரையினை ஆற்றுவதற்கு எங்களுடைய சான்றோர் தளத்தினுடைய நிறுவனர் எழுத்தாளர் அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஐயா அவர்களுடைய ஒரு ஆகச்சிறந்த எழுத்தாளர். இப்போ இன்று நாம் எழுத்தாளர் என்று அழைக்கிறோம் என்றாலும் கூட இன்னும் சில நாட்களில் ஐயா அவர்கள் ஒரு வரலாற்றியல் ஆய்வாளராக, ஒரு வரலாற்று அறிஞராக நம் அனைவர் முன்னாலும் குறிப்பாக தமிழகத்திலே பேசப்படும் ஒருவராக மாறி இருக்கிறார். அந்த நூல் வரும்போது நிச்சயமாக அதை நாம் எல்லாம் உணர்வோம் என்கிற நிலையை இந்த நேரத்தில் சொல்லி ஐயா அவர்களை அன்போடு வருக என்று வரவேற்கின்றேன். வாருங்கள் ஐயா, நோக்க உரைத்தாங்க. முத்து தமிழ் படைத்து 3 நெறி வளர்த்து கத்தும் கடல் மீது களம் கொண்டு வலம் வந்த தமிழனை என்ற தமிழ் தாய்க்கு என்னுடைய வணக்கங்கள். இன்று நாம் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நூலை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நூல் அனைத்து மனிதர்களும் தன்னை பற்றி மட்டுமல்லாமல் அடுத்தவர்களை பற்றி புரிந்து கொள்வதற்காக மிக தீவிரமாக முயற்சி செய்யக்கூடிய ஒரு துறையாக இருக்கிறது. இது இயல்பானது. அனைத்து நம்மை சுற்றி இருப்பவர்களை சரியாக புரிந்து கொள்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்வதற்காக எல்லோருமே ஆர்வமாக இருக்கிறார்கள். இந்த ஆர்வத்தை மிகச் சரியாக இன்றைய நிகழ்ச்சியினுடைய தலைமை ஏற்றிருக்கின்ற ஐயா சிவகுமார் ஐயா அவர்கள் மிக தெளிவாக அறிவார்கள். அவர் இந்த அறிதூயல் கொண்டு அடுத்தவர்களுக்கான பிறழ்வு மனநிலையிலிருந்து நல்ல மனநிலைக்கு அவர்களை கொண்டு வருவதற்கான அரிய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணியினுடைய மிகச்சிறந்த ஒரு தலைப்புக்குரிய ஒரு உரையை இன்று நாம் அவரிடமிருந்து கேட்கலாம். அதற்கான வாய்ப்பு இன்று நமக்கு வாய்த்திருக்கிறது. இந்த நூலுக்கான தலைமை உரையிலிருந்து அந்த வாய்ப்பை நாம் தமிழ் சமூகம் பெற்றிருக்கிறது. அதற்காக இந்த வாய்ப்புக்கு நூலாசிரியர் கண்ணன் அவர்களுக்கும் நூலை ஆய்வு செய்கின்ற முனைவர் ஞான ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பு அமைந்தமைக்காக. இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக கொண்டு செல்வதற்காக முனைவர் வெற்றி நிலவன் அவர்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குகிறார். வந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களை வரவேற்க மன்னன் இருக்கிறார்கள். இந்த நூலினுடைய சிறப்புகளை எல்லாம் அறிந்து வாழ்த்துவதற்காக முனைவர் ஜெகன் அவர்களும் கவிதைக்கரை வேணி அவர்களும் இலக்கிய சூரியன் தமிழியலன் அவர்களும் கலைமாறன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நான் தொடக்கத்தில் சொன்னது போல இந்த நூல் அனைவரும் விரும்பி படிக்கக்கூடிய ஒரு நூலாக இயல்பாகவே அமைந்துவிடும்.
ஏனென்றால் நாம் என்ன நினைக்கிறோம், எப்படி செயல்படுகிறோம், எப்படி உணர்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வழக்கமாக உளவியல் ஆராய்ச்சி பயன்படுகிறது. சுய புரிதலை புரிந்து கொள்ளவும் சமுதாயத்தை புரிந்து கொள்ளவும் இந்த உளவியல் ஆய்வு அல்லது உளவியல் பிரிவு படிப்பானது நமக்கு பயன்படுகிறது. அன்றாட வாழ்வில் இதனுடைய பயனானது உளவினுடைய நடைமுறை பயன்பாடுகளில் மனநோய்களுக்கான சிகிச்சைக்காகவும் செயல்திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உதவவும் சுய உதவி போன்ற அன்றாட வாழ்க்கையில் பாதிக்கும் பல சிக்கல்களுக்கு தீர்வாகவும் இந்த மனநலம் என்ப அறிவுத்துறை பயன்படுகிறது. முக்கியமான கோளாறுகள் அல்லது முக்கியமான சிக்கல்கள் என்றால் பிறழ்வு நிலை உளவியலில் வரக்கூடிய சிக்கல்கள், மனச்சிதைவினால் ஏற்படக்கூடிய பாலியல் கோளாறுகள், ஆளுமை கோளாறுகள் போன்றவற்றை இந்த நூல் மிக அருமையாக விவரித்து காட்டுகிறது. சமுதாயத்தினுடைய நலனை காப்பதற்காக இந்த நூல் ஆழ்ந்து படிக்கப்பட வேண்டியதாகவும் மற்றவரோடு நாம் இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டியதாகவும் இருக்கிறது. எளிமையான எழுத்து நடையில் இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நூலினுடைய சிறப்பாகும். குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், சக ஊழியர்களிடையே நாம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உறவானது மிக சரியாக இருக்கிறதா, இல்லது நாமே பிறழ்வு மனநிலையில் தான் மற்றவர்களோடு பழகுகிறோமா என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த நூல் கண்டிப்பாக பயன்படும். தன்னம்பிக்கையை தருவதற்கும் மனத்தெளிவை தருவதற்கும் நாம் உளவியலை சார்ந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மிகச் சரியான உளவியல் ஆய்வு கிடைக்கும், அது ஆதரவு நமக்கு கிடைக்கும் போது நாம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாக வர முடியும் என்பது ஒரு அறிவியல் உண்மை. இந்த அறிவியல் உண்மையை இன்று இந்த நூல் நமக்கு எடுத்து காட்டும், இது சமூகத்திற்கு வழிகாட்டும் என்று என்னுடைய நோக்க உரையை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. சிறப்பான நோக்க உரை, சிறப்பான இந்த நூலினுடைய தேவை, நூலினுடைய பயன், இந்த அரங்கினுடைய சூழல் எல்லாம் மிக அழகாக நுட்பமாக எடுத்துரைத்தமைக்கு நன்றி. அடுத்து இப்போது அரங்கில் இருப்பவர்களை அனைவரையும் அன்போடு வரவேற்பதற்காக முறையாக நம்முடைய மதிப்பிற்குரிய சான்றோர் தளத்தின் ஒருங்கிணைப்பாளர் பாவலர் சே மன்னர் மன்னன் அவர்களை அழைக்கிறோம். வாங்க ஐயா, வரவேற்புரை தாருங்கள். நோக்க உரையே வந்துருச்சு. வணக்கம். நோக்க உரையை சேர்த்து வரவேற்றுங்க. மகிழ்ச்சி. வைய மணற்புழம்பாய் வட்டமிட்டு அந்நாளில் பைய குளிர்ந்து கல்லான தொன்னாடாம் மனித பைங்கூழை வார்த்தெடுத்த எந்நாள் அனிசை கண்டங்கள் 5 மிழா அடிநாளில் எம்மொழியும் தோன்றா இருள் நாளில் எம்முளத்து செங்கதிராய் உதித்தெழுந்து உயிர் வளர்த்த செம்மொழி பனிக்கடலும் பாழ்நெருப்பும் பகைவர்களும் இடரளித்தும் கனிக்குலையாய் அமிர்தூற்றாய் முக்கழக கடல் தந்த முத்தாம் தொல்காப்பியமாய் 18 திருக்குறள் சேர் 14 கீழ்கணக்காய் காப்பியங்கள் ஈரைந்தாய் வந்திசைத்த தமிழனங்கே வையத்தின் தாய்மொழியே செந்தமிழே வணங்குகிறேன் யான். சான்றோர் தளமும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமமும் இணைந்து வழங்கும் மின்னூல் வெளியீட்டு அரங்கம் 108 நாம் குழுமியிருக்கிறோம். இந்த அரங்கத்தில் குழுமியிருக்கிற சான்றோர் பெருமக்களை வணங்கி மகிழ்கிறேன். இந்த அரங்கம் 108, நினைவில் கொள்க, அரங்கம் எண் 108. இந்த சமூகத்திற்கு 108 எப்படியெல்லாம் பணி செய்கிறது என்பதை ஒரு குறியீடாகவே இந்த அரங்கம் அமைந்திருக்கிறது. மனநலம் என்கிற நூலினை நாம் எடுத்திருக்கிறோம். இந்த குமுகாயமே ஒரு மனநோயாளியின் குழுமமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறதோ என்கிற நாம் எல்லோரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு பார்வையிலிருந்து இந்த நூல் அணுகுகிறது. இந்த நூலினை நாம் பேசுவதற்கு எடுத்துக்கொண்டிருக்கிற நாள் திருவள்ளுவர் ஆண்டு 2056 துளை திங்கள் ஐப்பசி 25ஆம் நாள் 11/11/2025 செவ்வாய்க்கிழமை. இந்த அரிய நூலினை பேராசிரியர் முனைவர் தா கண்ணன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த மனநலம் என்கிற அந்த நூல் திறனாய்வு நிகழ்விற்கு அறிவியல் நிலை மருத்துவர் ஐயா முனைவர் சிவகுமார் அவர்கள் தலைமையேற்று
அவர்களையும் இந்த நேரத்திலே சான்றோர் தளத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். இப்பொழுது நமக்கு ஒரு அரிய நோக்க உரையினை வழங்கிய சான்றோர் தளத்தினுடைய நிறுவனரும் எழுத்தாளருமாக இருக்கிற நம்முடைய பேராசிரியர் வெற்றி நிறுவனம் குறிப்பிட்டதைப் போல பல்துறைகளிலும் கால் பதிக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆய்வாளராக, அறிவியலாளராக, வேதியியலராக, இன்னும் சொல்ல போனால் ஒரு குமுகவியல் ஆய்வாளராக தன்னை மாற்றிக்கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய இளைஞர், பணி நிறைவுக்கு பின் மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய இளைஞர் ஐயா பீட்டர் ராஜன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அடுத்து நமக்கு ஒரு தொடக்க உரை ஆற்ற வருகை தர இருக்கின்ற சான்றோர் தளத்தினுடைய இயக்குநர்களில் ஒருவர் பொறியியல் முனைவர் பாலமுருகன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த அரிய நூலினை நமக்கு அரங்கத்திலே மிகச் சரியான நபர்தான் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று ஐயா அமிர்தன் பீட்டராஜன் அவர்கள் குறிப்பிட்டது போல அவர்களே அதற்கு உரிய நபரையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். அமர்ந்திருக்கிற இடமே ஒரு ஞாலத்தின் மீது அமர்ந்திருக்கிறார் பாருங்கள். ஒரு ஒலிக்கு மேலத்தான் உட்கார்ந்து இருக்கிறார். அப்படி பேராசிரியர், வாழ்வியல் கலை பேராசிரியராக இருக்கக்கூடிய முனைவர் ஞால ரவிச்சந்திரன் அவர்கள். அவர் ஒரு வாழ்வியல் கலை பேராசிரியர் மட்டுமல்ல, ஆகச்சிறந்த ஒரு மரபு பாவலர். வெண்பா எழுதுவதே பெரும் சிக்கல். வெண்பாவிலேயே வெடியெல்லாம் வைத்து வெடிக்கிறார் இவர். வெண்பா வெடி வெடிக்கிறார். அப்படி பல்வேறு ஆற்றல்களை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய அருமையான பாவலர். அதே நேரத்திலே இந்த மனம் சார்ந்த செயல்பாடுகளில் இந்த குமுகத்தை மீட்டெடுக்கும் தன்னுடைய முயற்சிகளை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா பேராசிரியர் ஞால ரவிச்சந்திரன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதே போல எப்பொழுதும் நம்முடைய அரங்கத்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சான்றோர் தளத்தினுடைய ஒரு நெறியாளர்களில் ஒருவர் பேராசிரியர் பாவலர் தமிழ் ஈழன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். நம்முடைய அரங்கத்திற்கு வருகிறது வாழ்த்துரை வழங்குவதற்கு வருகின்றிருக்கக்கூடிய கவிஞர், ஆசிரியர், நூலாசிரியர் வடலூர் ஜெகன் அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதே போல வாழ்த்துரை வழங்க வருகை தர இருக்கிற முனைவர் ஷாலினி ஜெரால்டு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். நிறைவாக நமக்கெல்லாம் ஒரு அரிய ஏற்புரையினை வழங்க இருக்கின்ற நூலாசிரியர் முனைவர் கண்ணன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். அதே போல அரங்கத்திலே குழுமி இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களையும் இந்த நிகழ்ச்சியினை மிகச் சிறப்பாக நெறியாள்கை செய்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை மாநில கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் வெற்றி நிலவன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று அரங்கில் இருக்கிற சான்றோர் பெருமக்களையும் வரவேற்று அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி. மிகச்சிறந்த அருமையான ஒரு வரவேற்புரை தந்தமைக்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அடுத்து தலைமை உரை வழங்குவதற்கு நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா, கேக்குதுங்களா ஐயா? சரிங்க. நமக்கெல்லாம் ஒரு அரிய தலைமையினை வழங்குவதற்காக நம்முடைய அறிதுயியல் நிலை மருத்துவர் ஐயா முனைவர் சிவகுமார் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்களை இந்த அரங்கில் தலைமையேற்று தலைமை உரை வழங்குமாறு பேரன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. நன்றி. வெற்றியங்கரன் ஐயா அவர்களை நன்றி. நன்றி. பிறப்பு இறப்பு என்ற இரு முனைகளுக்கிடையில் நடைபழக வந்த என்னை தடுத்தாட்கொண்டு தரணியில் தலை நிமிர்ந்து நடக்க வைத்த தமிழ்த்தாயே உன் தாழ் பணிந்து வணங்குகிறேன். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர்கள் பலரும், அறிஞர்கள் பலரும் எழுமியிருக்கும் இந்த ஒரு அரங்கத்தில் பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு அனைவருக்கும் நன்றியினை வாழ்த்தினையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நேரடியாக நான் தலைமுறைக்கு வந்துவிடுவேன் நல்லது என்று நினைக்கிறேன். மனநலம் என்ற ஒரு அருமையான புத்தகத்தை இன்று மின்னூலாக வெளியிட வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். மனம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது காலத்தின் ஒரு கட்டாயம். ஏனென்றால் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ற அந்த உலக அமைப்பு
உலகில் 8 பேரில் ஒருவர் மனக்கோளாறுடன் வாழ்கிறார் என்று சொல்கிறார்கள். அதே போன்று 4 பேரில் ஒருவர் தங்கள் வாழ்வின் ஒரு கட்டத்தில் மனநோயால் பாதிக்கப்படுவார் என்று கூறுகிறார்கள். பார்த்தீங்கன்னா, அந்த மனநோய் தான் மிக பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. வள்ளுவன் மிக அழகாக சொல்லுவான், பொறியின்மை யார்க்கும் பழி என்று அறிவறிந்து ஆள்வினையின்மை பழி என்று கூறுவாங்க. அதாவது பொறியின்மை, உடலுறுப்பு செயலற்று இருப்பது ஒரு குறை அல்ல, அது ஒரு நோய் அல்ல. ஆனால் மனது செயலற்று இருப்பதுதான் ஒரு குறையா. நோய் என்ற வகையில் பார்த்தீர்கள் என்றால் அந்த உடற்குறை ஒரு நோயை சொல்வதில்லை. வள்ளுவனும் அதே கருத்தை தான் சொல்கிறான். அதே போன்று என்னென்றால், ஒரு பகைவனுக்கு கூட நம்ம வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு நோய் என்னன்னா மனநோய் தான். ஏன்னா மனநோய் பெரும்பாலானவர்கள் ஏற்றுக்கொள்வதே இல்லை. பெற்ற தாய் தந்தரே தன்னுடைய பையன் ஒரு மனநோயில் இருக்கிறான் என்பதை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு பையனை என்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த பையனுக்கு கடுமையான தலைவலி, ஒற்றை தலைவலி. அவங்க அப்பா சொல்றாரு, எல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லாமே பண்ணி பார்த்துட்டு, எக்ஸ்ரே பார்த்துட்டு எந்த ஒரு கோளாறும் இல்லை. அதனால இவன் பொய் சொல்றான்னு அழைச்சிட்டு வர்றாரு. ஒரு மனநல மருத்துவர்கிட்டலாம் கொண்டு போயிருக்காங்க. அவர் மருந்தெல்லாம் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் இவர் நம்பவே இல்லை அது. ஸோ அதனால பெற்றோரே கூட இருக்க தயங்கக்கூடிய ஒரு நோய் என்னன்னா மனநோய் தான். ஏன்னா மனநோய் உள்ளவர்களை பார்த்தீங்கன்னா மீதி பேர் மத்தியில் அவங்க ஒரே மாதிரி தான் தெரியும் பார்ப்பதற்கு. ஆனா அவங்க உள்ளத்துல ஒரு எரிமலை வெடித்து கொண்டு இருப்பது வெளியில யாருக்குமே தெரியாது. அவங்க பண வசதி இல்ல மீதி வசதிகள் இருந்தும் கூட அந்த நோய்க்கு உள்ளாகிறார்கள். சரியா சொல்ல வேண்டும் என்றால் பில்கேட்ஸ் மனநோய்க்கு உள்ளாயிருக்கிறார். அதன் பிறகு ரஜினிகாந்த் உங்களுக்கு தெரியும். அதன் பிறகு கிருஷ்ணமாச்சாரின்னு ஒரு மிகப்பெரிய யோகா மாஸ்டர் ஒருத்தர், அவரும் நோய்க்கு போயிடா, அவர் மனைவி இறந்தவன். அதனால மனநோய் இவருக்கு தான் வரணும், இவருக்கு வரக்கூடாதுன்னு எந்த விதமான ஒரு அறிகுறியும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா பேரடைஸ் லாஸ்ட்ல நம்ம மில்டன் ரொம்ப அழகா சொல்லுவார். அதாவது மைண்ட் இஸ் இட்ஸ் ஓன் பிளேஸ் அண்ட் இன் இட் செல்ஃப் கேன் மேக் எ ஹெவன் ஆஃப் ஹெல் அண்ட் எ ஹெல் ஆஃப் ஹெவன் என்று ரொம்ப அழகா சொல்றாரு. அதாவது மனங்கிறது ஒரு நரகத்தில் இருந்துக்கிட்டு சொர்க்கத்துக்குரிய மனநிலையோட வாழவும் முடியும். அதே மாதிரி ஒரு சொர்க்கமான இடத்துல இருந்து கொண்டு ஒரு ஒரு பிச்சைக்கார மாதிரி வாழ முடியும். அந்த அளவுக்கு மனங்கிறது அந்த அளவுக்கு மனிதனுடைய ஆட்டை படிக்கிறது என்று சொல்கிறார். அதுல மேக் ஏ ஹேவன் ஆஃப் ஹெல்லுங்கிறதுல நமக்கு மிக அழகான ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னு நண்பர் பாரதியார் தான். அதாவது மிக கடுமையான சூழ்நிலை கூட அவர் எப்படி வாழ்ந்தான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஆங்கிலேயன் கைது செய்யறதுக்கு தயாரா இருக்கான். இன்னொரு பக்கம் ஏழ்மை, அடுத்த வேளை உணவுக்கே பக்கத்தில் கடன் வாங்கி தான் நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு. இன்னொரு பக்கம் அவருடைய இனத்தாரே அவரோட ஏற்றுக்கொள்ளவில்லை. 2வது 2 பெண் குழந்தைகள், அதுவும் அந்த ஒரு சாதி அமைப்புல கட்டமைப்புல பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகளை கரையேற்றுவது அவ்வளவு கஷ்டம். இவ்வளவு கடுமையான நெருக்கடிகள் அது என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை கோடி இன்பம் தந்தாய் இறைவான்னு சொல்றாரு. ஸோ அந்த மனநிலையை நினைச்சு பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்காரு. அப்ப ஒரு மிக கடுமையான துன்பகரமான சூழ்நிலை கூட அது எப்படி எடுத்துக்கொள்றோமோ அதை பொறுத்தான் மனநிலை இருக்க ஒழிய, மற்றபடி தனிப்பட்ட முறையில் துன்பம் இன்பம் என்று எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்லப்போனா துன்பங்கள் தான் நம்மள வெற்றி பாதைக்கு படிக்கட்டாக மாற்றி செல்கின்றன. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நானே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல அக்குபஞ்சரு, அப்புறம் ரெய்கி, பிராணிக் ஹீலிங் இது மாதிரி மாற்று வழி மருத்துவத்துல ஏறத்தாழ 5000 நோயாளிகளை குணப்படுத்தி இருக்கிறேன். ஆனாலும் ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, மனம்தான் ஏறத்தாழ 85 நோய்களுக்கு விழுக்காடு நோய்களுக்கு காரணமாக அமைய தெரிஞ்சதுனால, உடனே மனநல ஆலோசகராக இருந்து அப்புறம் எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜி பண்ணேன். அதுக்கப்புறம் அறிவியல் என்ற பயிற்சியை கற்றுக்கொண்டேன். இதெல்லாம் பண்ணணும். இப்போ மனத்துக்கு தான் அதிகமான ஒரு இடத்தை கொடுக்குறோம். அதனால மனத்துல இருந்து நோய் எடுத்துட்டாவே உடலுக்கு நோய் பரவாயில்ல பார்த்துக்க முடியுது. அந்த வகையில பார்த்தோன்னா இந்த இந்த மனநலம் என்ற புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம் என்றால் மிக அருமையான, அதுவும் மிக நேர்த்தியாக, அது இவ்வளவு விஷயங்கள் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒரு பாடநூலை போல, ஒரு கல்லூரிக்கு உண்டான பாடநூலை போல அந்த அளவு தகவல்களை கொடுத்திருக்காரு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஐயா அவர்கள் எனக்கு அறிமுகம் இல்லை, இருந்தாலும் அவர் என்ன படித்திருக்கிறார், என்ன ஒரு பின்புலத்திலிருந்து இந்த மாதிரி ஒரு நூலை அவர் எழுத முடிஞ்சு, என்ன காரணத்தினால இந்த நூலை எழுதணும் ஒரு எண்ணம் வந்துச்சு, இதெல்லாம் ஐயாவே சொல்லுவார்னு நினைக்கிறேன். மிகச்சிறந்த ஒரு நூல். இதுல பாத்தீங்கன்னா பொருளடக்கத்துல பிறழு நிலை, உளவியல், மனச்சிதைவு, பாலியல் கோளாறுகள், ஆளுமை கோளாறுகள் என்ற 4 தலைப்பில் சொல்லியிருக்கிறாரு. இதுல பாத்தீங்கன்னா இதுல எல்லா நோய்களையுமே உள்ள நோயாளியும் நான் சந்திச்சிருக்கேன்.
டிப்ரெஷன் என்ற மனச்சோர்வு, பைபோலார் டிசார்டர் என்ற இருமுனை பிறழ்வு நோய், ஆன்சைட்டி டிசார்டர் பதற்ற நோய், ஓசிடி இருக்கிறதுல எல்லாத்தோட மோசமான ஒரு கடுமையான நோய் எதுன்னா சிசோப்ரினியா. ஏன்னா சிசோப்ரினியாங்கிறது மனச்சிதைவுன்னு சொல்றோம். மனச்சிதைவுங்கிறது எப்படின்னா அதாவது ஒரு செட் ஆஃப் இல்லூஷன் அண்ட் ஹாலுசினேஷன் இரண்டும் சேர்ந்தது தான் அந்த சிசோப்ரினியாங்கிற ஒரு நிலைமை. அதாவது அவங்களுக்கு வந்து இருக்கிற ஒரு பொருளை இல்லாத பொருளை இருக்கிறது மாதிரியே பார்ப்பாங்க, அதே மாதிரி இருக்கிற ஒரு பொருளை மாற்றியும் பார்ப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இன்று கூட காலையில் ஒரு நோயாளி சிகிச்சை கொடுத்து தான் வந்திருக்கேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதே சிசோப்ரினியா தான். அதாவது என்ன கோளாறுனா அவர் வந்து தன்னுடைய காதில் வந்து ஒரு பெண்மணி பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. 5 பெண்மணி மாறி மாறி பேசுறாங்க. ஸோ காலையில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஏன் என்கிட்ட பேசுகிறேன், நான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், இது மாதிரி தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருப்பார். இதில் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய தாயார் வந்து அதை எடுத்து சொல்லுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதே மாதிரி அவர் வந்து டாய்லெட் ரூம் போனால் அந்த டாய்லெட் ரூமில் வந்து அந்த கழிவறையில் அந்த டாய்லெட்லாம் எடுத்து யாரோ அவங்க மேலே பூசி விட்டுறாங்கன்னு சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு கடுமையான மனநோய் காலையில் அட்டன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்று மாலை எனக்கு வந்து ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு அதிகாரி தான் எனக்கு நோயாளி. அவரும் சிசோப்ரினியா நோய் உள்ளவர் தான். அவருக்கு என்னென்ன ஒரு விபத்து, அதன் பிறகு அறுவை சிகிச்சை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்னென்னு சொல்கிறாருன்னா, எனக்கு உடம்பே எக்ஸாக்ஸ் மாதிரி இருந்துச்சு, இப்படி போயிடுச்சு உடம்பு அப்படின்றாரு. ஒரு கால் முன்னாடி போகுது, ஒரு கால் பின்னாடி போகுதுன்றாரு. அதே மாதிரி மூச்சு நிறையா வாங்குகிறார். அதே மாதிரி இந்த காலத்துக்கிட்ட ஒரு நரம்பு துடிக்குது, இங்கே ஒரு நரம்பு துடிக்குது அப்படிங்கிறாரு. ஏறத்தாழ 3 ஆர்த்தோ டாக்டரையும் 4 நியூரோ டாக்டரையும் மருத்துவர்களையும் பார்த்துட்டு வந்திருக்காரு. எல்லாமே நல்லா தான் இருக்குது, நீங்கள் மனசில் தான் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது சைக்கோ சொமேட்டிக் டிசார்டர் இருப்பாங்க. அதாவது சைக்கோனா மனம், சோமானா பாடி, உடம்புலேருந்து மனதிலேருந்து உடம்புக்கு செல்லக்கூடிய நோய்கள் இதெல்லாம். இதை வந்து எந்த எக்ஸ்ரே ஸ்கேன் எதுலையுமே இது வராது. அவருக்கு தொடர்ச்சியாக நான் இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். இதில் என்னன்னா இது எல்லாமே அந்த மேற்கத்திய முறைப்படி பார்த்தீங்கன்னா அந்த நோய் என்னன்னு சொல்லுவாங்க, நோய்க்கு பல்வேறு பேர் வைப்பாங்க, எல்லாமே செய்வாங்க, அதுக்குரிய மருந்துகள் கொடுப்பாங்க. மருந்துகளை பொறுத்தவரை பொதுவாக வந்து 2 வேலையை பண்ணும். ஒன்று வந்து அவங்களுடைய வந்து மன எழுச்சியை கொஞ்சம் அடைக்க கொடுக்கும், செடேட் பண்ணுறது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அப்போ இயற்கையாக அவங்கள்ட்ட பயமோ இல்லை கோபமோ டென்ஷன் சொல்லுவாங்க, இது எல்லாமே வந்து கொஞ்சம் அமுக்கப்பட்டு சப்ரஸ் பண்ண செய்யணும். அதனால அவருக்கு நல்லாதோ இல்லையோ கூட இருக்கவங்களுக்கு வந்து அந்த நோயாளியை வந்து மேனேஜ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பராமரிப்பதற்கு. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் என்று சொல்லுவாங்க, அந்த ஹார்மோன்ஸ் வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த ரெண்டும் பண்ணும்போது அந்த ஒரு வருடம் 2 வருடங்களும் வெளியில் வந்துட்டாங்கன்னா சிறப்பு. இல்லாட்டி வந்து அதுக்கு அடிமையாயிடுவாங்க மருந்துகளுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கடுமையான நோய் தான் இந்த மனநோய் என்பது. ஆனால் இதில் என்னன்னா மிக ஒரு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்முடைய வள்ளலார் மாதிரி கடையை விரித்தேன் எடுத்துக்கொள்ள ஆள் இல்லை என்று சொல்றது மாதிரி நம்முடைய திருமூலர், நம்முடைய புத்தர் இது எல்லாத்துக்குமே வழிமுறை கொடுத்துருக்காங்க. நிறைய நோய்களை போக்கி காமிச்சிருக்காங்க. இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியறதும் இல்லை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம திருமூலர் பாடல்லே இந்த மனநோய்க்கு உண்டான காரணத்தை பற்றி வரும். மண்மனம் எங்கு உண்டோ வாயு அங்கு உண்டு, மண்மனம் எங்கு இல்லையோ வாயு அங்கு இல்லை. அதாவது உங்களுக்கு ஒரு டென்ஷன் வந்துச்சு, கோவம் வருது, பதற்றம் வந்துச்சு, ஒரு பயம் வந்துச்சுன்னா மூச்சு காற்று அதிகமாகும், மூளைக்கு வேண்டிய பிராணவாயு அதிகமாக தேவைப்படும். இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த மூச்சு காற்றை கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த மூச்சு காற்று உதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து சராசரியாக 23,000 முறை விடுறோம் மூச்சு காற்றுன்னு. அதை வந்து ஒரு நிமிடத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு 16 முறை வரும். இப்போ 16 முறை வரும்போது சாதாரண ஒரு சராசரி மனநிலை. நீங்கள் வந்து மனது வந்து இசையை ரசிக்கும் பொழுதோ, ஒரு செல்லப்பிராணியை கொஞ்சும் பொழுதோ, இல்லை குழந்தையை கொஞ்சும் பொழுதோ, இல்லை ஒரு விருப்பமான திரைப்படம் பார்க்கும் பொழுதோ இதே வந்து 10லிருந்து 7 அந்த அளவு குறைஞ்சிரும். ஸோ அந்த நிலையில், அந்த மூச்சு காற்று விடும் நிலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலக சமாதானம், அமைதி, இப்படி தான் நம்முடைய மனநிலை இருக்கும். இதை தான் திருமூலர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது உங்கள் மன எழுச்சியை தான் உங்களால் கட்டுப்படுத்த முடியாது. கோபமோ எதுவுமே எல்லாமே விஸ்வாமித்திரர் எல்லாருமே இதெல்லாம் தோற்றவர்கள் தான். அதனால அந்த மன எழுச்சியை கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் அந்த மூச்சு காற்றினை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். அப்போ அந்த மூச்சு காற்றை கவனிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது அது அதற்குரிய மூச்சு பேட்டர்ன் சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தை, அது வந்து ஏறத்தாழ ஒரு 7 to 10க்குள்ள தான் இருக்கும். அந்த நிலையில வந்து இதுவரை அமைதியான மனநிலை தான் இருக்கும். இதை தான் வந்து திருமூலர் அழகா அந்த பாடல் எடுத்து சொல்றாரு. அதனால நச்சு மூலமா நச்சு முறிக்கிறது மாதிரி மூச்சு காற்றின் மூலமாக உங்களுடைய மன அழுத்தத்தையோ மன எழுச்சி எதா இருந்தாலும் அதையும் சரி பண்ண முடியும். இதுதான் நாங்கள் வந்து நம்ம பயிற்சி மையத்தில் கற்றுக் கொடுத்து, இது இல்லாமல் அறிவியல் என்ற அந்த சிகிச்சை மூலமாகவும் நம்ம அவருடைய மனதிலிருந்து எடுத்துடுறோம். இதை பொறுத்தவரை நம்ம புத்தர் வந்து
அந்த காலத்திலேயே ஆன்மீக ஒரு அறிஞர்னு சொல்லுவாங்க அவரை, விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு புத்தர் மிகச்சிறந்த ஒரு தீர்வினை கொடுத்திருக்கிறார். அவர் தான் அந்த ஆழ்மனதில் சென்று ஆழ்மனதில், அதாவது எல்லாமே ஆழ்மனதுல போட்ட அழுக்கு தான். நம்ம ஐயா புத்தகத்துல நிறைய பெயர் வைத்து சொல்லிடுவோம் ஐயா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா புத்தரை பொறுத்தவரை மனதில் போடுற அழுக்கு தான். அதை பாலி மொழியில ஆசுவா அப்படின்னு சொல்லுவார். அதாவது அந்த அழுக்கு சேரும் பொழுது அது வெவ்வேறு விதமாக வெளிப்படும், அவ்வளவுதான். இந்த அழுக்க ஆழ்மனதுல போய் வெளியே தள்ளக்கூடிய ஆற்றல் அந்த விபாசனா தியான பயிற்சிக்கு உண்டு. விபாசனா தியான பயிற்சி எப்பேற்பட்ட மனக்கோளாறா இருந்தாலும் நீக்க முடியும். நாங்க நான் சொன்ன மாதிரி எல்லா வகையான மனக்கோளாறு நோய்களையும் குணப்படுத்தி இருக்கோம் இந்த அறிவியல் பயிற்சி கொண்டு, அப்புறம் விபாசனா பயிற்சி கொண்டு எல்லா வகை மனநோயும் போக்க முடியும். மற்ற வகையில இந்த மனநலம் இந்த புத்தகம் மிகச் சிறப்பாக அவர் வெளியிட்டிருக்காரு. உண்மையாலுமே அவர் பேசும்பொழுதுதான் தெரியும் எந்த அளவுக்கு இதுல ஈடுபாடு காமித்து கொடுக்கின்ற காரணம். அதை பற்றி தெளிவான ஒரு எல்லாத்துக்கும் தெரியுங்கிற ஒரு ஆர்வம் முக்கியமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில இந்த புத்தகத்தை எழுதின பாராட்டி அவருடைய உரையை கேட்கறதுக்கு நான் தயாரா இருக்கும். என்னுடைய தலைமை உரையுடன் நிறைவு செய்துள்ளேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. நிச்சயமாக ஒரு நூலினுடைய பயன் நம்முடைய அனுபவத்தினூடாக ஒருவரே எல்லா வகையான அனுபவத்தையும் பெற்றுவிட முடியாது. பல அனுபவங்களின் தொகுப்பு தான் நூல் என்பதை பலரும் சொல்வதுண்டு. பல நூற்றாண்டு வாழ்க்கையை கூட சில நூல்களை படிப்பதன் மூலம் நாம் அடைந்து விட முடியும் என்பதெல்லாம் உண்மை. நீ தாங்கள் சந்தித்த சில மனநலம் சார்ந்த சில விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. நிச்சயமாக அது எங்களுக்கு உதவியாக இருக்கும், பயனாகவும் இருக்கும் என்பதை அன்போடு இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். அடுத்து நம்முடைய அரங்கத்திலே இருக்கக்கூடிய வடலூர் ஜெகன் அவர்கள் வாழ்த்துரை வழங்குவதற்காக வடலூரார் ஐயா, வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா. வள்ளுவம் சொல்லாத வாழ்வியல் இல்லை, வானத்து நீளமே வளர்தமிழ் இல்லை. அருந்தமிழ் மடக்கும் இந்த அவைக்கு எனது பணிவான வணக்கம். போற்றுதற்குரிய சான்றோர் தர சான்றோர்கள் அனைவருக்கும், நமக்கு அதிக நேரம் இல்லை, குறைவான நேரம்தான். தலைமை வகிப்புறங்க, இந்த நூலை திறனாய்வு செய்பவர்கள், மீட்டுருவாக்கம் செய்பவர், அப்புறம் ஏற்புரை என்ற பல பணிகள் இருப்பதினால் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் எனது அன்பு கடந்த வணக்கத்தை இங்கே உரித்தாக்கி கொண்டு, முதற்கன இந்த வாய்ப்பு தந்தமைக்கு நமது அனைத்து நிர்வாக, கவிஞர் மற்றும் பேச்சாளர் அனைவருக்கும் நன்றி கடந்த வணக்கம். ஒரு நல்ல நூலை எப்பொழுதுமே சான்றோடு தளம் செய்கிறது என்றால் ஒரு நல்ல மனிதரின் நல்ல கைவண்ணத்தை நாம் காட்சிப்படுத்துவது இத்தலத்தினுடைய அழகு, இந்த தளத்தினுடைய பணி. அதில் ஒரு பொழுதும் தொய்வு போனதில்லை. இன்று ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்தவையாக எண்ணுகிறேன். ஏறத்தாழ 197 விழுக்காடு நாம் அனைவருமே ஏதோ ஒரு விதத்தில் மனநோய் பிடித்தவர்களாகவே இருக்கிறோம் என்பதை ஒப்புக்கொண்டாக வேண்டும் என்ற உண்மை தழுவிய ஒரு நூலை பக்கங்கள் தோறும் ஐயா மரியாதைக்குரிய முனைவர் கண்ணன் ஐயா படைத்திருக்கிறார்கள். மனநலம் என்று எடுத்துக்கொண்டாலே எல்லாம் முடிஞ்சிருச்சு, எதையும் சொல்லணும் அவசியம் இல்லை. 2 விடயத்தை மட்டும் சொல்லிட்டு, ஏன்னா இந்த நூலுக்கு நான் ஒரு சப்பக்கட்டு கட்டுறோம், எல்லாரும் அப்படிதான் சொல்லிக்கிறாங்க. ஆதரவு அளித்தல் என்று சொல்வதை விட இப்படி எளிமையா சொன்னா ஈஸியா புரிஞ்சிடும். இவர் என்ன ஒரு வித்தியாசமா பேசுறாரு, இது நல்லா இருக்கியான்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. மேல ஒரு ஸ்வீட் கோட்டிங் போட்டு அந்த மாத்திரைய குழந்தைங்க நாக்கில் வச்சு நக்குனா அல்ல சப்பு கொட்டினா அது இனிக்கும், அந்த குழந்தை சாப்பிடுன்றது போல இப்ப எல்லாம் பேச கத்துக்கிட்டோம். அது மாதிரி இது ஒரு சப்போர்ட்டிங் டாக். என்ன அப்படின்னா, எதனால் மனநோய் வருகிறது? இந்த 97 விழுக்காடு கிட்டத்தட்ட பட்டியல் சொல்லியிருக்காங்க. 100 விழுக்காடுமே யாரோ 3 பேரை தள்ளி வச்சிருக்கோம், அவரும் ஒரு வகையில மனநோயா தான் இருப்பார். இது எதனால் வருகிறது? ஒண்ணு, நமக்கு நாம் திட்டமிடாமல் இருக்கிறோம், நோ பிளானிங். கட்டமைத்தல் இல்லாம இருக்கிறோம், அது நம்ம என்ன பண்ணணும்ன்றத. அப்புறம் சிலருக்கு வழிகாட்டணும், அதை தவறிடுறோம்.
கலந்துரையாடல் மூலமாக ஏறத்தாழ கிட்டத்தட்ட 2000 நிகழ்ச்சி உள்ள வரப்போகுது. சான்றுதளத்தின் நிகழ்வாக இந்த அரங்கம் 108. ஐயா நமது மரியாதைக்குரிய மன்னர் ஐயா குறிப்பிட்டது போல இது ஆம்புலன்ஸ் ஆன் பேலன்ஸ் பண்ணி கூட்டிட்டு போறதுனாலதான் பெண்களே வாழ்க்கையில் நடமாட முடியும் என்ற விடயத்தை அந்த வாகனத்துக்கு ஆன் பேலன்ஸ் வண்டி ஆம்புலன்ஸ் வண்டின்னு பேர் வச்சான். இங்க இந்த நிகழ்ச்சிக்கு 108 வாங்கய்யா காப்பாத்துறோம். யாருக்கு? போய அடுத்தது ஒன்னும் இறப்பா முடியலப்பா, ஒரு மாதிரியா இருக்கு. இது இல்லாம நம்ம யாரையும் சந்திக்கவே முடியாது, இன்க்ளூடிங் மைசெல்ஃப் எல்லாருமே. அப்ப இவங்களை எல்லாரையும் திரு மரியாதைக்குரிய கண்ணன் அவர்கள் தனது வரிகள் வழியாக அப்படியே அந்த எறும்பை பிடிச்சி நம்ம மனசுக்குள்ள விட்டு இது கொஞ்சம் என்னன்னு பாரு, ஐ திங்க் இட் மே பி மெடிசன், இது ஒரு மருந்தா கூட இருக்கலாம் உள்ள விட்டு. ஆமா அப்பதான் தெரியுது, ஆமா ஆமா எதையோ ஒண்ணும் படாம இதை பண்ணிதான் இப்படி பண்ணிட்டேன், அது இப்படி ஆயிடுச்சு, அந்த பையனை கொடுக்க வேணான்னு அப்பயே நம்ம நிலவனையா சொன்னாரு, இந்த பையன்கிட்ட பணம் கொடுக்காதுன்னு நான் கேட்டேன்னா கொடுத்துட்டு நிக்கிறேன். இன்னைக்கு இந்த பக்கமும் அடி வாங்குறேன், அந்த பக்கமும் அடி வாங்குறேன் மத்தால மாதிரி. ஸோ தெர் இஸ் நோ பிளானிங். ஆனா இது அப்புறம் இப்படி என்ன செய்யறோம்னு தெரியாம அதனாலேயே தாக்கம். இப்படி அடுத்தது கட்டுப்படுத்துதல், நம்ம வழிகாட்டுதல் சொன்னோம், அது பெரிய விஷயம். அதுக்குத்தான் நம்ம அந்த 2 அமைப்புமே எடுத்தேன். இவங்க பல இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட அமைப்புகள் இருக்கு. அதுல எண்ணும்படியாக சில அமைப்புகள் மட்டும்தான் இளையவர்களையும் இதை பண்ணு அப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு மேல ஏத்தி விடக்கூடிய நல்ல பண்பாடு நிறைந்த கைட்லைன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமைப்புகள் என்பதை நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுக்கிறேன். அது இல்லை என்பதாலும் இன்றைக்கு இருக்கு, ஏத்தி விட ஆள் இல்லை. எனக்கு தான் திறமை இருக்கு. உள்ளபடியே சொல்லணும்னா சினிமாவுக்கு பாட்டு எழுதுன்னு கிளம்பி போனேன். பார்த்திபன் சாரை பார்த்துட்டு ஒவ்வொரு ஊடா ஏறி இறங்கி அதுக்கப்புறம் இங்க போனா சோத்துக்கு வழி இருக்காது, போட்டுருக்கு வாயா திருப்பி வீட்டுக்கே போகணும் வந்துட்டோம். இதான் உள்ளபடி உண்மை நடந்தது. இப்ப இது ஒரு வகையான மன நோய். இப்ப எங்க இழப்பு ஏற்படுகிறதோ ஏற்பு வர வரைக்கும் இப்படி இருக்குது. கடைசியில அப்போ வழிகாட்டணும் யாரும் இல்ல இங்க வழிகாட்டுற மாதிரி. கடைசியா சொல்றாரு கட்டுப்படுத்துதல், இந்த செல்ஃப் கண்ட்ரோல், இது ரொம்ப அவசியம். எது மேலேயும் ஆசைப்படுறோம், விளம்பரம் வரதான் செய்யும். 300 புடவைய 3000 ரூபாய் ஓரத்துல பட்ட மணிமணியா இருக்கும். 7 நாள் ஆனவொடனே மணியெல்லாம் கொட்டிடும். ஏங்க அதுதான் அப்பயே சொன்னேன், வானா கேட்டியா, இதுக்கு நான் வரலன்னு வேற என் மேல கோவம் வேற, சண்டை 2 நாள் சோறு போடல. அவன் போயிட்டு 4 நாள் வீட்டுல அங்க கடைக்கு முன்னாடி பல் தேய்க்கிறான், வாய் கொப்பளிக்கிறான், டீ குடிக்கிறான். இவன் பழப்பு. ஏன்னா அந்த ஒருத்த புடவை எடுக்கிறது வேணும். அவன் விளம்பரம் பண்றான் பாருங்க. ஏண்டா வீணா போறதுக்கு விளம்பரமா? இதான் நம்ம நிலைமை. ஏற்றுக்கொள்ளாதே மனமே தயவு செய்து என்பதை திரு கண்ணன் அவர்கள் அழகாக, இதனாலதான் மனநோய்க்கு அடிப்படையான காரணமாக இருக்கும் என்று மிஸ்டர் டேவிஸ் அண்ட் தாமஸ் ஒரு அழகான இந்த விஷயத்தை சொல்றாங்க. கூட ஒரு செய்தியை சொல்றேன். இன்னொன்னு, நம்ம எல்லாம் பெரியவங்க கீழே உள்ளவங்களை வழி நடத்துதலில், வேலை வாங்குவதில், ஏன்னா ஏன் அந்த வேலைன்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அவ சின்ன வேலை பெரிய வேலை எல்லாரும் பணி செஞ்சாதான் பழைக்க முடியும். அந்த பணி தளத்தில் மேல இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை வழிநடத்தும் விதம் வேறு மாறாக இருப்பதினால், எப்படி இன்னைக்கு உலகம் சாரே வேணான்னு சொல்லி சார் போட்ட சார் இன்னைக்கு சார் வந்திருக்கு. ரிமைண்ட் ஐ ஆல்வேஸ் ஸ்லேவ் ஃபார் யூ அப்படின்னு சொன்ன பிரிட்டிஷ்காரன் சொன்ன வார்த்தைய இன்னைக்கு சாரா உலகம் ஃபுல்லா வந்திருக்கு. நம்ம எல்லாம் சலாம் போட்டு ஏத்துக்கிட்டுருவோம் யாரும் கேட்க முடியாம. இதுவே பெரிய அவமானம் தான், இதுவே பெரிய மனநோய் தான். நாளை என்ன ஆகும் என்று தெரியவில்லை. வினாவோடு விட்டு விட்டு நான் உள்ள வரேன். தான் விரும்பிய பணிகளை முடிக்க தனக்கு வற்புறுத்தல் இல்லாமல் ஒவ்வொருவரும் தாமாக முன்வந்து செயல்படும் தொண்டர்களை உருவாக்குவதே தலைமை பண்பு. அது வெற்றிநல் ஐயாவா இருக்கட்டும், மன்னர் ஐயாவா இருக்கட்டும், மரியாதைக்குரிய பாலமுருகன் ஐயாவா இருக்கட்டும், பிரிட்டஸ் ஐயாவா இருக்கட்டும், யாரா இருந்த செய்யுங்க, உருவாக்கணும். அதுதான் தலைமை பண்பு அப்படின்னு சொல்லி ஆல்பர்ட் சொல்றான். இந்த விஷயம் எங்க இருந்து பிறக்குதுன்னா, எதையும் மேல கீழே பார்க்காதியா, அவங்களும் வளர்ந்து வளர்த்து போயா, அவங்க நல்லா இருக்கட்டும். சார் நல்லாதான் சார் பண்ணேன், அவரு திட்டார் சார், எல்லாம் இப்படிதாயா, போய் வேலையை போய் பாத்துக்கிறோம் போ. ஹச்ஆர் ரொம்ப வருத்தப்படுறாரு, மேனேஜர் வந்து ஆறுதல் சொல்றாரு, இன்னொருத்தையா அவன் ஒண்ணுமே செய்ய மாட்டான். இப்படி ஏதாவது ஒரு கோணத்துல தன்னை வெளிப்படுத்தி
தான் என்னமோ பெருசுன்னு காட்டிக்கிறதுக்காக எழுந்த இந்த ஆணவ பிறப்பு மனநோய்க்கு அடிப்படையா இருக்குது. இத ஒரு சில விஷயங்களை உள்ள மரியாதைக்குரிய கண்ணன் ஐயா அவர்கள் அழகாக உள்ள நட்டு வச்சிருக்காரு. ஆராய்ந்து பார்க்கக்கூடிய விடயம். இப்படி தொட்டுட்டே போயிருக்கலாம். இது ஒரு உள்ளபடியே நாம் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். நம்மளிடையே சொட்ட 97 விழுக்காடு நம்ம எல்லாம் மெண்டல் தான் சொன்னா ஏசுவாங்க, பைத்தியம் சொன்னா ஏசுவான், மெண்டல் சொன்னா ஏசுவான். அது அழகா மனநோய் பிடித்தவர்கள் நல்ல தம்பி நல்லா சொல்லிட்டு பாருங்க. அவரு மாதிரி இல்ல. அவர் என்ன சொன்னாரு? மெண்டல் தாரியா கிரிக்கர் ஜோஹன் மெண்டல் நம்ம அறிந்தது. என்ன எல்லா பயிலும் எப்படியா சொல்லலாம் வகுப்புல, எங்க ஜெகன் சார் மெண்டல், அவன் ஜோவுல உள்ள கால் அடிச்சிருவான், என் பேரு ஜெகன் இல்லையா, அதனால கிறுக்கு பிடிச்ச ஜெகன் சார் மெண்டல் அப்படின்னு சொல்லுவான். நல்ல வேலை அப்படியே நிறுத்திக்கிட்டியாடா. அப்ப எல்லா நிலைமையும் அப்படிதான் இருக்கு. எகுத்தாலும் அவனுக்கு பிரச்சனை. ஏன் பரிச்சு வைக்கிற, ஏன் கேள்வி கேட்கிற, இது உள்ள இருக்கு இந்த புத்தகத்துல. அப்ப கேள்வி கேட்க கூடாது. படிச்சியா, என்னடா ஒருத்தன் முடிச்சிட்ட. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த, நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, பிற்கால சந்ததிகளை வழிநடத்தக்கூடிய ஒரு கைடாக, ஒரு நல்லுரை நூலாக இதை பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட நல்ல நூலை நாம் எடுத்து அன்புமிக்க சான்றோதளத்தின் வாயிலாக இதை நாம் பிரகடனப்படுத்தி பிறரும் வாசிக்க வேண்டும், பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள் என்று நல்ல வாய்ப்பை தந்து இந்த நூல் எழுதிய ஆசிரியரும் நல்ல மனநலத்தோடு அவரை சார்ந்து உள்ளவர்களும் இன்னும் இதுபோல் அதிக நூல் எழுத வேண்டும் என்றும், நூலாய்வு செய்ய இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முனைவர் ஞான ரவிச்சந்திரன் ஐயா ஆக சிறந்த ஒரு இயற்கை வைத்தியர் என்று சொல்வதில் பெருமைப்படுகிறேன். ஒரு சிறந்த கற்பனையாளர் என்பதை சொல்வதில் பெருமைப்படுகிறேன். ஒரு சிந்தனையாளர், எழுத்தாளர் என்ற பல்நோக்கு சிந்தனையோடு நம்மை அணுகுவதிலும் அவர்களும் ஆரோக்கியத்தோடு நல்ல உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, சான்றோர் தளத்திற்குரிய அனைத்து சான்றோர் பெருமக்களும் இந்த நிகழ்வின் வாயிலாக அனைவரும் நல்ல மனம் மற்றும் உடல் நலத்தோடு இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் சார்பாக வடலூர் வள்ளல் பெருமானையும் வேண்டி அன்பு கூர்ந்து அளித்த வாய்ப்பிற்காக நன்றி பாராட்டிடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா, நன்றி ஐயா, மகிழ்ச்சி. ஆனாலும் மாணவர்கள் உங்களை அப்படி சொல்லிட்டாங்கன்னு இங்க எல்லாரையும் சொல்லிட்டீங்களே ஐயா. மகிழ்ச்சியா இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. மனநிறைவோட நீங்க நிம்மதியா தூங்குங்க. மகிழ்ச்சியா இருக்கு. மகிழ்ச்சி. ஆனாலும் அந்த புடவையில இருந்து மணி கொட்டுனது முக்கியம் இல்ல, உங்களுக்கு பர்ஸ்ல இருந்து மணி கொட்டிடுச்சேன்னு தான் ரொம்ப வருத்தம். உங்களுக்கு நல்லா தெரியுது. நல்லது, மகிழ்ச்சியா. நல்ல நூலுக்கு நல்ல உண்மையிலேயே ஒரு சிறப்பான சான்றுகள் எல்லாம் காட்டி சொன்னீங்க. சிவகுமார் ஐயா சொல்லும் போது கூட 4 பேர்ல ஒருத்தர் மனநோயாளர் இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது கூட கொஞ்சம் லேசா பரவாயில்லன்னு எதமா இருந்தது. நீங்க போட்டு ஒரு வழி பண்ணிட்டீங்க. நல்லாதான் இருந்தது, அதுவும் நல்லாதான் இருந்தது. மகிழ்ச்சி. நன்றி நன்றி நன்றி. அடுத்து நமக்கு வாழ்த்துறை வழங்குவதற்காக நம்முடைய அன்புக்குரிய தமிழேலன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஐயா. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் முன்னோராகவும் இருக்கக்கூடிய எங்களுடைய அன்புக்குரிய தமிழேலன் ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். வாங்க ஐயா. நண்பர்களை வணக்கம். சான்றோர் தளத்தினுடைய 108வது நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிற அன்புக்குரிய ஆளுநர்கள் நண்பர் பீட்டர் ராசன் அவர்கள், வெற்றி நிலவன், மன்னர் மன்னன், பாலமுருகன் உள்ளிட்ட ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் எனது அன்புகளிந்த வணக்கங்களும் வாழ்த்துகளும் பாராட்டுகிறேன். நிகழ்ச்சி தலைமையேற்றிருக்கிற எனது பயிற்சி மையத்தினுடைய பெருமைக்குரிய இயக்குனர் உளவியல் அறிஞர் சிவகுமார் அவர்களுக்கு எனது அன்பும் நன்றியும். அதுபோலவே இன்றைய நிகழ்ச்சியிலே நூல் திறனாய்வினை செய்திருக்கிற வெண்பாவில் எனக்கு வழிகாட்டியாக விளங்கி வருகிற அன்புக்குரிய ஐயா ஞான ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் எனது அன்பான வணக்கம். நூலாசிரியர் கண்ணன் அவர்களுக்கு எனது வாழ்த்தும் பாராட்டும். வேண்டியவர்கள் சரவணன் அவர்கள், கலைமாறன் அவர்கள், இணைப்புரை வழங்கிக் கொண்டிருக்கிற வெற்றி நிலவன், மன்னர் மன்னன், அமிர்தம் பேட்டராஜன், ரெட்மி தொலைபேசி மூலமாக இணைந்திருக்கிற எல்லோருக்கும் அன்பான. மனநலம் என்பது மிக முகாமையான ஒன்று என்பதை திருவள்ளுவர் தனது சிற்றினம் சேராமை என்ற அதிகாரத்தை குறித்தார். அன்பிற்குரிய கண்ணன் அவர்கள் மிக அழகாக இந்த நூலினை 4 முதன்மை பகுதிகளாக பகுத்து வழங்கியிருக்கிறார்.
வகுத்து வழங்கியிருக்கிறார். அந்த நூலிலே அன்பிற்குரிய சிவகுமார் அவர்கள் தெரிவித்திருந்ததை போல இந்த நூல் 4 பகுதிகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது. 4 பகுதிகளை உங்களுக்கு நான் காட்சிப்படுத்துகிறேன். பெரும்பாலானவர்கள் புத்தகத்தை ஐயா தெரியுதுங்களா? ஐயா பிறழ் நிலை உளவியல் வெற்றிநிலை ஐயா தெரியுதுல்ல? மனச்சிதைவு தெரியுதுங்க. மனச்சிதைவு, பாலியல் கோளாறுகள், ஆளுமை கோளாறுகள், இந்த 4 பகுதிகளாக இந்த நூல் வகுக்கப்பட்டு வழங்கப்பட்டிருக்கு. அதற்குரிய நண்பர் சிவகுமார் அவர்கள் தெரிவித்ததை இன்றைய காலகட்டத்தினுடைய முதன்மை தேவையாக ஆங்கிலத்தில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் என்று சொல்லுகிறேன். அந்த மன அழுத்தத்தை நீக்குவதற்கான வழிமுறைகள் தான் தேவைப்படுகின்றன. செய்திகள் எவ்வாறு சொல்லப்பட்டிருக்கின்றன என்பது இந்த நூல் மிக ஆழமாக ஆய்வு செய்யும். நாம் ஏன் பிறழ்வு நிலை உளவியலுக்கு செல்கிறோம் என்பது, அதன் காரணமாக நமக்கு ஏற்படுகிற மனச்சிதைவுகளை குறித்து முதல் 2 பகுதிகளில் சொல்கிறார். பாலியல் கோளாறுகளால் ஏற்படுகிற உளவியல் சிக்கல்களை குறித்து பெரும்பாலானவர்கள் பேச மறுக்கிற போது கண்ணன் அதனை குறித்து மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார். இதன் காரணமாக நமது ஆளுமை குறைபாடுகள் எவ்வாறு ஏற்படுகின்றன என்பதை சொல்லுங்கள். ரவிச்சந்திரன் அவர்கள் நூலின் 4 தலைப்புகளையும் படித்துவிட்டு மிக அழகான திறனாய்வுரை வழங்குவதற்கு காத்திருக்கிறார். சிற்றினம் தேராமை என்ற 46வது அதிகாரத்திலே வள்ளுவ பெருந்தகை இந்த மனநலத்தை குறித்து மீண்டும் பேசுகிறார். மனநலம் என்ற சொல்லை மட்டும் அந்த அதிகாரத்தில் கிட்டத்தட்ட 3-4 இடங்களில் பயன்படுத்துகிறார். மனநலம், மண்ணுயிருக்கு ஆக்கம், இனநலம், எல்லா புகழும் தரும் என்று. மனநலம்தான் மனிதனுடைய வாழ்க்கையின் நிலை பெற்றதாக மாற்றுகிறது. ஆனால் அதைவிட முதன்மை எதுவென்றால் நாம் எந்த நண்பர்களோடு பழகுகிறோம் என்பதை வைத்துத்தான் நமக்கு புகழ் கிடைக்கிறது என்ற 457வது குறளிலே மனநலம் நன்கு உடையராயினும் சான்றோருக்கு இனநலம் ஏமாப்புட தெரியும் பாதுகாப்பு. மனநலத்தை நாம் நண்பர்களாக இருந்தாலும் நம்மை சுற்றி நாம் பழகுகிற நண்பர்கள் தான் நமது வாழ்வின் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று 458வது குறளிலே மீண்டும் மனநலத்தை குறித்தும், மனநலத்தின் ஆகும் அருமை மற்றதும் இனநலத்தின் ஏமாப்பு உடைத்து என்று திருவள்ளுவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற மறுமை கோட்பாட்டை அடைவதற்கு மனநலத்தின் மூலமாகவும் கிடைக்கும் இனநலத்தினால் அதை நாம் உறுதி செய்து கொள்ள முடியும் என்றும் மீண்டும் மீண்டும் மனநலம் குறித்து வள்ளுவர் பேசியிருக்கிற செய்திகளை நாம் பார்க்க வேண்டும். ஒரு குறளை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன். மனத்து உள்ளது போல காட்டி ஒருவருக்கு இனத்து உள்ளதாகும். இந்த செய்திதான் இந்த கட்டுரை நூலிலே மையமாக திரு கண்ணன் அவர்களால் அமைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், நாம் வாழ்வியல் செய்திகளிலே எப்படி இருந்தால் நமது சூழல் ஏற்படுத்துகிற தாக்கம் தான் நமது மன அழுத்தங்களை ஏற்படுத்துகிறது. அதே சூழலிலே மாற்றங்களை ஏற்படுத்துகிற போது, நட்பு நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்துகிற போது, நமது வாழ்நிலையில் மாற்றங்களை ஏற்படுத்துகிற போது மனப்பிறழ்வுகளும் மனச்சிதைவுகளும் குறைந்து வெற்றியாளர்களாக மாறுகிறோம். இதுக்கு அடிப்படையாக நட்பும் நட்பியரும் நம்மை சார்ந்தவர்களும் அமைகிறார்கள். அப்படி இந்த கண்ணனுடைய நூல் நமக்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக நட்பு நிலையில் இருந்து பயன்படுவதற்காக எனது வாழ்த்துக்களை சொல்லி, சான்றோர் தளத்தின் நண்பர்களுக்கு எனது பாராட்டுகளை சொல்லி, ஜெகன் குறிப்பிட்டதை போல கலந்துரையாடும் நிகழ்வுடைய 2000வது நிகழ்வு டிசம்பர் 28 அன்று மதுரையில் இருக்கிற கலைஞர் நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெற இருக்கிறது. சான்றோர் தளத்தின் அனைத்து பொறுப்பாளர்களும் நண்பர்களும் வருகை தந்து வாழ்த்திட வேண்டும் என்று சொல்லி, கண்ணனுடைய நூல் படைப்புடன் பள்ளி பெருகட்டும். உளவியல் ஆய்வுகள் காலகட்டத்தில் தேவையாக இருக்கின்றன. அதற்காக மீண்டும் ஒரு முறை வாழ்த்தினை சொல்லி இந்த வாழ்த்துறை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. எல்லாவற்றுக்குமான மருந்து திருக்குறளிலே இருக்கிறது.
திருக்குறளில் இல்லாத எதுவும் இல்லை என்று சொல்வார்கள். நிச்சயமாக மனநலம் குறித்த செய்திகளையும் திருக்குறளிலிருந்து கொண்டு வந்து காண்பித்து நம்முடைய நூலாசிரியர் கண்ணன் ஐயா அவர்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து இந்த உங்களுடைய வாழ்த்துறையை சிறப்பித்தமைக்காக, வாழ்த்துறை தந்து சிறப்பித்தமைக்காக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா. நிச்சயமாக 2000வது கலந்துரையாடல் நிகழ்விலே நாமெல்லாம் பங்கு பெறுவோம், சந்திப்போம் என்கிற செய்தியும் அன்போடு இந்த இடத்துல பதிவு செய்து கொள்கிறோம். வாழ்த்துக்களையும் அன்போடு பதிவு செய்து கொள்கிறோம் ஐயா. நன்றி ஐயா. அடுத்த வாழ்த்துறை வெனான்சியஸ் அவர்கள் காண எஸ் ஆயிட்டாரா? இருக்காங்க. வெனான்சியஸ் ஐயா வாங்க, ஒரு 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 சில நிமிடங்கள்ல ஒரு வாழ்த்துறை தாங்க. சான்றோர் தளத்தின் 108வது நிகழ்விலே பங்கேற்று கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்கள் யாவருக்கும் வணக்கம் சொல்லி ஒரு சிறிதான ஒரு வாழ்த்துறையை சொல்ல விழுகிறேன். வாழ்த்துறை வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. அதற்காக அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் குறுகிய நேரத்திலே முடித்துக் கொள்கிறேன். இந்த நூல் மனநலம், எப்படி உடல் நலம் முக்கியமோ அதே போல மனநலமும் முக்கியம் என்பதை இந்த நூல் வழியாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இது இங்க நிறைய பேருக்கு தெரியல. எப்படி அப்படின்னா, நம்முடைய உடல் இயல்பாக இயங்குறதுல ஏதாவது ஒரு இடையூறு இருந்தால், ஒரு வேதனை இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? உடல்ல ஏதோ ஒரு நோய் என்பதை நாம் ஒத்துக்கொள்கிறோம். அப்படி ஒத்துக்கொள்ளும் போதுதான் நாம் அதற்கான மருந்துக்கோ மருத்துவருக்கோ அல்லது அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்கான முயற்சியையோ எடுக்கிறோம். அப்ப இங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்முடைய உடலில் ஏற்படுகின்ற மாற்றத்தை, இயல்புக்கு மாறான மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மனநலம் என்பதும் அதுதான். நம்முடைய மனம், இங்கே அவர் ஆசிரியர் குறிப்பிடுகிறதான் சொல்றேன். மனம் என்பது இயல்பாக இயங்குவதிலிருந்து எப்பொழுது மாறுபடுகிறதோ அங்கே மனநலம் பாதிக்கப்படுகிறது. இதை யாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றால் ஏதோ சட்டையை கிழிச்சிட்டு ரோட்ல ஓடுறவர் மட்டும்தான் நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று புரிந்து வைத்திருக்கிறோம் இந்த சமூகம். அதனால்தான் இங்கே குறிப்பிட்டது போல 100க்கு 90 விழுக்காடு மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் இல்லை, அதிலிருந்து வெளிவர முயற்சிப்பதும் இல்லை. ஆசிரியருடைய நூலிலே குறிப்பிடும் பொழுது அவர் சொல்கிறார், ஒரு மனிதனுக்கு ஆக்கப்பூர்வமான ஆற்றல் இருந்து அதை அவன் இயல்பான முறையில் வெளிப்படுத்தும் போது அவன் இயல்பான மனிதன். ஒரு மனிதன் என்பவன் இயல்பாக இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஒரு ஆற்றல் இருக்கும், அதை வெளிப்படுத்தும். அப்ப இயல்புக்கு மாறாக இருக்கிறதுன்னா என்ன அப்படின்னா, இங்க ஒரு கோட் சொல்றேன். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவம் அப்படின்னு பைபிள்ல ஒரு கோட் இருக்கு. ஒரு மனிதன் இயற்கையாகவே நல்லது செய்வதற்காக படைக்கப்பட்டிருக்கான். இப்போ அவன் நல்லது செய்யல அப்படின்னாலே அவனுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இத மற்றவங்க ஒத்துக்கிறாங்களோ இல்லையோ, நாம ஒத்துக்கணும். எப்பெல்லாம் நம்ம கோபப்படுறோமோ, எப்பெல்லாம் பயப்படுறோமோ அதுவே மனநோய ஒரு இதான். அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இங்க ஆசிரியர் இன்னும் அதிக இதை வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறாரு. பேய் விரட்டுதல், ஆவி உள்ளால புகுந்துக்கிறது, இதுக்கான சிகிச்சைகள் எப்படி நடந்தது? அது கிபி 500ல இருந்து 1500 வரைக்கும் அதற்கான மருத்துவ முறைகள் எப்படி இருந்தது? மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை எப்படி கொடுமையாக நடத்தினாங்க? இதெல்லாம் சொல்றார். அப்ப வரும்போது ஒரு குறிப்பாக சொல்ற மதங்கள், இந்த மதங்கள் இதை வந்து பொருட்படுத்தன்னு பார்த்தா இந்த மதங்கள் வந்து இதை இன்னும் அதிகமாக்கிடுச்சு. இதற்கான ஒரு மனநல நோயை அதிகப்படுத்தி அவர்களை கொடுமைப்படுத்தும் விதமாக இவருடைய சிகிச்சை முறை போயிடுச்சு. அப்ப இது தவறு என்பதை மேலை நாட்டில் நடந்திருக்கின்றதையும் ஆசிரியர் சொல்கிறார். இப்படி இதற்கான ஒரு ஆண்களாக இருக்க இப்படி வந்து அவருடைய இந்த நூல் வந்து மிக அருமையாக இந்த காலகட்டத்தில் எல்லோரும் அதை படித்து நம்ம மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கோமா என்பதை நாமே ஒரு சுய பரிசோதனை செய்து கொள்ள அழுக்கிறதாக இருக்கு. மனச்சிதைவு அப்படின்றார். மனச்சிதைவு அப்படின்றது எங்க வருது அப்படின்னா, சமுதாய இணக்கத்திலிருந்து விலகி நிற்றல், அதைத்தான் ஒரு மனச்சிதைவு அப்படின்றார். ஆளுமை கோளாறுகள், இது எல்லாமே இந்த சமுதாயத்துல ஒரு மனுஷன் எப்படி வாழணுமோ அதை வாழ தவறும் போது
அவன் மனநோய்க்கு உள்ளாகி இருக்கிறான் எப்படின்றத அந்த நூலில் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இன்னும் அதிகமாக பேச விரும்பல. ஒரு அருமையான ஒரு நூலாய்வு செய்வதற்காக வந்திருக்கிறாங்க. அவருக்கு வழிவிட்டு என்னுடைய வாழ்த்துறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. நிச்சயமாக சிறப்பான ஒரு வாழ்த்துறை. உண்மைதான். உண்மையாக உங்களுக்கு வாழ்த்துறை அழைக்கவில்லை என்றால் மனநலம் பாதித்திருக்கும் என்பதையும் நிச்சயமா உணர்றோம். அதனாலதான் நீங்க முகத்தை மறைச்சிட்டு ஓடும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. அதனாலதான் வேணாம், நல்ல ஒரு நிலையிலேயே நம்ம இந்த அரங்கத்தை நிறைவு செய்வோங்கிறதாலதான் உங்களை அன்போடு அழைச்ச. நல்ல அருமையான கருத்துக்கள் ஐயா. மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வெண்ணன்சி அவர்களே, வாழ்த்துக்கள். அடுத்து நம்முடைய இந்த அரங்கத்தினுடைய மையப்பகுதி நம்முடைய அன்புக்குரிய ஞான ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் மனநலம் குறித்த இந்த நூல் குறித்து ஒரு சிறப்புரையை வழங்க இருக்கிறார்கள். சூடான தேநீர் என்கிற நூலின் வழியாக தமிழ் சமூகத்திற்குள்ளாக ஒரு பெரிய அதிர்வை ஏற்படுத்திய நம்முடைய அன்புக்குரிய ஞான ரவிச்சந்திரன் அவர்கள் பிறகு வெண்பாவிலே வெடிவெடிக்க ஆரம்பித்தார். பிறகு ஒவ்வொன்றாக இப்போதெல்லாம் தொடர்ச்சியாக மனநலம் குறித்த பல்வேறு பயிற்சிகளையும் அதன் ஊடாக பேருரைகளையும் ஆற்றி ஒரு மக்கள் தொண்டினை செய்து வருகிறார் என்றுதான் எனக்கு சொல்ல துணிகிறது மனம். உண்மையாகவே நம்முடைய தமிழீழன் ஐயா அவர்கள் இந்த தீநுண்மி காலத்திலே இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை தொடங்கியது கூட ஒரு வகையிலே மனநலம் என்பதுதான். அதிலெல்லாம் பங்கெடுத்து வந்த நம்முடைய அன்புக்குரிய ஞான ரவிச்சந்திரன் அவர்கள் அதனுடைய தொடர்ச்சியாகவே இன்றைய நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறேன். அந்த வகையில சான்றோர் தளத்தின் சார்பாக நிகழ்கிற இந்த நிகழ்ச்சியில் மனநலம் குறித்த நம்முடைய கண்ணன் அவர்கள் இயற்றிய மனநலம் என்கிற நூல் குறித்த ஆய்வுரையை நம்மோடு வழங்குவதற்காக வருகிறார். வாருங்கள் ஐயா, உங்களுடைய ஆய்வுரையை தாருங்கள். வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி சொல்லி என்னுடைய வாழ்த்துதலோடு கூடிய வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கிறேன். சான்றோர் தளம் என்கிற அந்த பெயரே மிக அற்புதமான ஒரு பெயர். சான்றோர்கள் உள்ளடக்கிய ஒரு தளத்தினை உருவாக்கி மிக அற்புதமாக இதில் பல நூல்களை எல்லாம் அறிமுகம் செய்து கொண்டிருக்கிற அமிர்தம் பீட்டரசன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமான முறையில இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை அளித்து மகிழ்ந்திருக்கிற அன்பு நண்பர் மன்னன் கணீர் குரலோர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அன்பு நண்பர் வெற்றி நிலவன் அவர்களுக்கு நியாயமா என்று ஒரு கேள்வியை நான் முதலில் கேட்க விரும்புகிறேன். நூலாய்வு சொல்ல சொல்லி நூலாய்வு செய்ய சொல்லி என்னையும் அழைத்து விட்டு முன்பு 4 பேரை ஆய்வு செய்ய சொல்லி வைத்து விட்டுகிறே நான் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த நூலில் நிறைய இருக்கிறது பேசுவதற்கு, ஆனால் கவலை இல்லை. இந்த மிக அற்புதமாக நெறியாளுகை செய்து கொண்டிருக்கிற வெற்றிலன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதல் வணக்கம். எப்பொழுதும் போல என்னை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அன்பு நண்பர் தமிழீழன் அவர்கள், இணைய தேடி தமிழீழன் அவர்களுக்கு என்னை விட்டு ஏதோ சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறவருக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில மிக அற்புதமாக கவிதைக்கரை வேணி அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக மனநலம் குறித்து ஒரு மருத்துவராகவே செயல்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு தலைமை ஏற்று நடத்தி தந்த டாக்டர் மருத்துவர் சிவகுமார் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துறை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய வடலூர் வள்ளல் பெருமானாரே வந்தது போல ஜெகன் அவர்கள் வந்து இங்கே வாழ்த்துறை வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கும் மற்றும் இணைந்திருக்கிற அத்துணை ஆண்டோர் பெருமக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் இந்த நிகழ்ச்சியினை இணையத்திலே தொடர்ந்து இணைய பதிவின் மூலமாக கேட்க இருக்கிற அனைத்து அருமை பெருமை மக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதலும் வணக்கங்களும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நூலினை எழுதியிருக்கிற மிக அற்புதமான ஆளுமை கண்ணன் அவர்கள், முனைவர் கண்ணன் அவர்கள் பாரதியார் பல்கலைக்கழகத்திலே துணை பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமல்லாமல் மிக 231 பக்கங்களுக்கு ஒரு நூலினை எழுதுவது என்பது சாதாரணமான செய்தி அல்ல. நண்பர் தமிழன் அவர்களுக்கு தெரியும், சமீபத்தில் தான் அவர் 250 பக்கங்களுக்கு மேலாக மிகுந்த ஒரு புத்தகத்தினை எழுதி வெளியிட்டார். அந்த அளவிற்கு மிக கடுமையான வேலை. ஆனால் ஏதோ கட்டுரையோ கவிதையோ நாவலோ எழுதிவிடலாம். ஆனால் ஒரு ஆய்வு கட்டுரையை மிக அற்புதமாக, அதுவும் மனநலம் குறித்த ஒரு ஆய்வு கட்டுரையை புத்தகமாக்குவது என்பது அவ்வளவு எளிதல்ல. அதனை செய்து முடித்திருக்கிற முனைவர் கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
நன்றி அறிதல் ஏன் சொல்கிறேன் என்றால், இப்படி ஒரு புத்தகம் மனவளக்கலை பேராசிரியராக இருக்கக்கூடிய எனக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. அதற்கு வழி காட்டியவர் அமிர்தம் பீட்டரசன் என்றாலும் கூட அதற்கு மூலமாக ஆதி மூலமாக இருப்பது கண்ணன் அவர்கள். எனவே அவருக்கு நன்றியினையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து இருக்கிறார்கள் என்பதற்கு நான் காரணமாக நினைப்பது பீட்டரசன் அவர்களும் குறிப்பிட்டது என்னவென்றால், நீங்கள் மனவளக்கலை பேராசிரியராக இருக்கிறீர்கள், எனவே இந்த மனநலம் குறித்து நீங்கள் பேச வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். அந்த வகையிலே உண்மைதான். மிக அற்புதமான புத்தகத்தை படித்தேன். மன நிறைவை தந்தது என்பதோடு மட்டுமல்லாமல் இந்த மனநலம் குறித்து மாணவர்கள் அதை பயில்கிற மாணவர்களுக்கு மிக அற்புதமான கையேடாக இந்த நூல் இருக்கும் என்பதை முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். என்று சொன்னால், அவ்வளவு பெரிய செய்திகள், அவ்வளவு பெரிய பகுப்பு ஆய்வுகள் இந்த நூலிலே நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த மனநலம் குறித்த முன்னோடிகளை பற்றிய தகவல்கள், இந்த நோய்களை பற்றிய விரிவான விளக்கங்கள் என்று விதவிதமாக இந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள் எல்லாம் மிக அற்புதம். காண கிடைக்காதவை எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறது ஒரு புத்தகத்தில் என்றால் அது மனநலம் என்கிற அந்த புத்தகம் நம்முடைய முனைவர் கண்ணன் அவர்களால் எழுதப்பட்ட புத்தகம் என்பதே அதனை ஒரு நூலாய்வு செய்வதற்கு எனக்கு அளித்திருக்கிற அந்த பெருமை நான் உண்மையிலேயே மகிழ்கிறேன். இவ்வளவு பெரிய நூலை முழுவதுமாக எனக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு அரை மணி நேரம் என்று நினைக்கிறேன். அரை மணி நேரம் அல்லது 40 நிமிடங்களுக்குள்ள நான் எல்லாவற்றையும் சொல்லிவிட முடியுமா என்றால் முடியாது. என்றாலும் கூட சில செய்திகளை நான் உள்வாங்கிய செய்திகளை உங்களுக்கு சொல்வதன் மூலமாக இந்த புத்தகத்தை காணவிருக்கிற இந்த காணொலியை காணவிருக்கிற அத்தனை பேர் வாங்கி தன்னிடத்தில் இருப்பாக வைத்துக் கொள்ள வேண்டாம் என்று தோன்ற வேண்டும். அதற்கான செய்திகளை நான் சொல்ல வேண்டும் என்று உண்மையிலே நான் விரும்புகிறேன். இன்றைக்கு வாழுகிற காலத்தில், இன்றைக்கு இந்த நூற்றாண்டிலே மனம் குறித்த ஒரு அத்தாரிட்டி என்று நான் சொல்வேன். மனம் குறித்த அத்தாரிட்டி என்று யார் என்றால் தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர். மனம் குறித்த விளக்கத்தை இவ்வளவு எளிமையாக இந்த புத்தகத்திலே சிக்மண்ட் ஃப்ராய்ட் பற்றியும் கார்ல் யங் பற்றியும் நிறைய செய்திகள் எல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனால் அவர்களெல்லாம் சொல்லியதை விட மிக எளிமையான மக்கள், பாமர மக்கள், அதாவது நம்மை போன்றவர்கள் எளிமையாக புரிந்து கொள்ளுகிற வகையில் இந்த மனம் குறித்த விளக்கத்தையும் மனம் குறித்த அந்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்திய பெருமை தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்களை சாரும். அவர்களை உள்வாங்கி அந்த மனம் பற்றிய ஒரு கலையை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனால ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லுகிறேன். ஒரு ரவிச்சந்திரன் என்று சொன்னால் ரவிச்சந்திரன் என்று நீங்கள் எப்படி பேசுவீர்கள், எதை பேசுவீர்கள் என்றால் பார்த்த உடனே அந்த உடல் என்று நீங்கள் பேசுவீர்கள். உண்மையில் உடல் என்பது ரவிச்சந்திரனா என்றால் இல்லை. ஏனென்றால் அதிலே உயிர் என்ற ஒன்று இருக்குமே ஆனால் மட்டுமே தான் உங்களால் அவனை ரவிச்சந்திரன் என்று அழைக்க முடியும். இல்லை என்றால் எப்படி அழைப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். 108 அழைப்பீர்கள். உடனே நம்முடைய வெற்றி நிலவரங்கள் மிக அருமையாக 108 என்கிற எண்ணை குறித்து நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். 108 திவ்ய தேசங்களை பற்றி எல்லாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது அது பக்தி மார்க்கத்தில் மிக புகழ்பெற்ற 108 என்பது 108 மந்திரங்கள், 108 உச்சாரணைகள் என்று பக்தி மார்க்கத்தில் மிக புகழ்பெற்ற எண் அது. ஆனால் வெற்றி நிலவனுக்கு மட்டுமே அது சாத்தியம். உடனே அவர் ஆம்புலன்ஸை நினைவு கூர்ந்தார். அது உண்மையிலே நான் பாராட்டி மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்கிறேன். ரொம்ப அருமை. 108 என்பது 108 என்கிற அந்த நிகழ்வு என்பது மிக அற்புதமான நிகழ்வு. அதுல மனம் என்பதனை பற்றி பேசுகிறோம். உடல் என்று மட்டும் இல்லை, உயிர் என்று இருந்தால் மட்டும்தான் நாம் அதனை ஒரு ரவிச்சந்திரன் என்று அழைக்கிறோம். அது மட்டுமே போதுமா என்றால் அதுதான் இல்லை என்பதுதான் இந்த புத்தகம். வெறுமனே ரவிச்சந்திரன் இருக்கிறான், ரவிச்சந்திரன் இடத்துல அவனுடைய உடலிலே உயிர் இருக்கிறது என்பதனால் மட்டுமே என்னை நீங்கள் ரவிச்சந்திரன் அழைக்க மாட்டீர்கள். ஒருவேளை நான் உங்கள் எதிரிலே சட்டையை கிழித்து சொல்வதற்கெல்லாம் எதிர்வாதம் செய்து கொண்டு எது பேசினாலும் மறுத்து பேசிக்கொண்டு ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அப்பொழுது சொல்வீர்கள், இதே வெற்றி நிலவன் என்னை அருமை பெருமைகள் எல்லாம் சொல்ல மாட்டார், பைத்தியம் ஏதோ பேசிக் கொண்டிருக்கிறது, பைத்தியம் ஏதோ செய்து கொண்டிருக்கிறது என்று பெயர் வைத்து அழைத்து விடுவார். எனவே அங்கே ரவிச்சந்திரன் என்பது உடலும் அல்ல, உயிரும் அல்ல, மனம்தான் என்பதனாலே மனம்தான் எல்லாம். மனம் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். நம்முடைய நடவடிக்கைகளிலிருந்து எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனம் பண்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். இங்கே மனம் என்று ஒன்று மட்டும் இருந்தால் போதாது. மனம் என்பது விலங்குகளுக்கு கூட உண்டு. 5 அறிவு வகையில் மனம் என்பது விலங்குகளுக்கு கூட உண்டு. எனவே மனிதனாக வந்தவன் 6 அறிவு படைத்தவன் மனத்தில் அந்த திறனில் வளர்த்து கொண்ட நிலையில இருக்கிறான். அது மட்டும் போதுமா என்றால் அடுத்த கட்டம் தான் மனநலம் என்று வருகிறது. அந்த மனம் நலமாக இருக்க வேண்டும். அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் வெறும் மனநலத்தை மட்டும் பேசிவிட்டு போகாமல் அது வளமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அந்த வளம் என்பதுதான் இந்த
நோய் குறித்த சிந்தனைகளையும் நோய் தீர்ப்பு முறைகளையும் பற்றிய இந்த புத்தகமாக அமைகிறது. உண்மையில் இது மனநலம் அல்ல, மனவளம் குறித்த செய்திகளையும் இந்த புத்தகம் உள்ளடக்கி இருக்கிறது என்பது ஆறுதலான செய்தி. வெறும் நோய்களை பற்றி மட்டும் சொல்லவில்லை, அது என்ன என்பதை சொல்வது மூலமாக அந்த மனநலத்தை பெருக்கிக் கொள்வது, மனவளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் வேண்டும் என்பதையும் இந்த புத்தகம் சொல்லுகிறது. ஒரு அற்புதமான ஒரு ஏற்கனவே இதற்கு முன்னால் வாழ்த்துறை பேசியவர்கள் எல்லாம் இந்த புத்தகத்துல எப்படி பகுப்பாய்வு செய்யப்பட்டிருக்கு, எந்தெந்த தலைப்புகள் எல்லாம் தரப்பட்டிருக்கிறது என்பதை மிக அழகாக சொன்னார். அதாவது பிறழ்வு நிலை உளவியல் என்றும், அப்நார்மல் சைக்காலஜி என்றும், மனச்சிதைவு சிசோபிரனியா என்றும், பாலியல் கோளாறுகள் செக்சுவல் டிசார்டர் என்றும், ஆளுமை கோளாறுகளை பர்சனாலிட்டி டிசார்டர் என்றும் 4 வகைகளாக பிரித்து மிக அற்புதமாக இந்த புத்தகத்திலே தலைப்பினை தந்து சரியான அளவுல தேவையான செய்திகளை கண்ணன் அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்பதுதான். ஒருவேளை நான் பேசிக் கொண்டிருக்கும் போது எல்லோரும் ஒளிப்படத்தை நிறுத்திவிட்டபடியால் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்கிறார் ஐயம் எனக்கு வந்துவிட்டபடியால் திரும்ப எடுத்து விட்டீர்கள் எல்லாரும். இப்ப சைக்காலஜி என்று பேசும்போதே சொல்கிறார், அது ஒரு கிரேக்க சொல். அந்த கிரேக்க சொல் ஆன்மா குறித்தது என்று, அந்த சைக்கோ என்பது ஆன்மா என்று சொல்கிறார். லோகோ என்பது அறிவு அல்லது அதனுடைய ஆய்வு என்று சொல்கிறார். ஆன்மா பற்றிய ஆய்வு என்பதுதான் சைக்காலஜி. எனவே இங்கே நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டாம். உயிர் என்று சொன்னேன், மனம் என்று சொன்னேன். அந்த மனம் இயங்குகிற நிலையிலே அது உள்ளம் என்றும் ஆன்மா என்றும் சொல்லப்படுகிறது. தத்துவஞானி வேதாத்திரி மாமுனிகள் இதனை அழகாக சொல்கிறார். ஒரு ஜீவ இனம் என்று இருந்தால் அதிலே 8 சிறப்பு இயல்புகள் இருக்கும். அந்த 8 சிறப்பு இயல்புகளும் ஒன்றுக்கொன்று செலுத்தவில்லை, எல்லாம் ஒன்றிணைந்ததுதான் ஒரு ஜீவன். அந்த வகையில கடைசியாக இருப்பதுதான் ஆன்மா என்று சொல்லப்படுகிறது. அது கருமையம் என்று ஜெனட்டிக் சென்டர் என்று மருத்துவத்திலும், தத்துவார்த்தமாக பேசும்போது கருமையம் என்றும் பேசுகிறோம், ஆன்மா என்றும் பேசுகிறோம். எனவே இந்த ஆன்மா பற்றிய ஆய்வு என்பதுதான் சைக்காலஜி. இந்த ஆன்மா எப்படி உருவாக்கப்படுகிறது, அந்த ஆன்மா என்பதை சாதாரண மக்கள் ஆவி என்று சொல்லி விடுகிறார்கள், சாதாரண மக்கள் ஆவி என்று பேசி விடுகிறார்கள். ஆனால் ஆவி என்பதல்ல, உண்மையில் அது ஆன்மா. அந்த ஆன்மா எப்படி கருத்துக்களை சேகரித்து வைத்துக் கொள்கிறதால் உடல் இருக்கிறது, உயிர் இருக்கிறது, அதிலே புலன்கள் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், புலன்கள் ஒரு 5 புலன்கள் மூலமாகத்தான் இந்த உலகத்துல மற்றவர்களோடு மற்ற பொருட்களோடு நாம் தொடர்பு கொள்கிறோம். அந்த தொடர்பு கொள்ளும் போது ஏற்படுகிற அனுபவங்களை பதிவு செய்கிறது. பதிவு செய்யும் போது அது மூளை வழியாக எடுத்து காட்டுகிறது பாருங்க, அதுதான் மனம் என்று பேசப்படுது. அந்த மனம் இயங்குகிறதுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுகிறது. அதை சீவகாந்தம் என்று ஒரு மின் சக்தி, உடலிலே ஒரு உயிர் சுழற்றி கொண்டிருப்பதனாலே அங்கு ஒரு மின் ஆற்றல் உருவாக்கி கொண்டே இருக்கிறது, மின்சாரம். அந்த மின்சாரத்திற்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் ஜீவகாந்தம் என்று பெயர் வைத்திருக்கிறார். இதுவரையில 7 சிறப்பு இயல்பு. இறுதியாக இப்படி வந்த அனுபவ பதிவுகள் எல்லாம் ஜெனட்டிக் சென்டர்ல போய் பதிவாயிடுது. அதுதான் கருமையம் ஆன்மா என்று சொல்லுவோம். மிக அழகாக முனைவர் சிவகுமார் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு ஆன்மாவில் சேருகிற அழுக்குதான் நோய். மனநோய் என்பது வேறு ஒன்றும் இல்லை, ஆன்மாவில் சேருகிற அழுக்கு. அதை மும்மலங்கள் என்று தத்துவார்த்தமாக பேசுவார். ஆணவம், கண்மம், மாயை என்று தத்துவார்த்தமாக அதை மும்மலங்கள் என்று பேசுவார். 3 வகையான கலங்கங்கள் என்று சொல்வார். அந்த ஆணவம், கண்மம், மாயை என்பது என்னவென்றால் நாம் பிறந்ததிலிருந்து இன்று வரை ஈடுபட்ட செயல்கள். நமக்கு முன்னாடி பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் என்று வழி வழியாக அந்த கருத்தொடராக வந்திருக்கிற அந்த பதிவுகளிலே ஏதாவது கலங்கங்கள் இருந்தால் அந்த கலங்கங்கள் தான் நம்முடைய மனதின் வழியாக நோயாக வெளிவருகிறது என்பதை மிக அழகாக இப்படி சொல்லுவார். ஆன்மாவில் கலங்கங்கள் இருந்தால் ஒன்று உடலில் நோய் அல்லது உள்ளத்தின் நோய். உடலிலே நோய், உள்ளத்தின் நோய். இந்த மனநலம் என்பது உள்ளத்தின் நோயை பற்றி பேசுகிறது. உடலின் நோயும் கூட அழுக்குதான், ஆன்மாவின் அழுக்குதான். ஆன்மாவின் அழுக்கு என்பது வேறொன்றுமில்லை, ஏற்கனவே எனக்கு இருந்த பதிவுகள். அந்த வகையிலே மிக அற்புதமான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இந்த புத்தகத்திலே மிக சிறந்த இந்த மனநலம் குறித்த, இந்த சைக்காலஜி குறித்த ஞானிகளை பற்றி எல்லாம் அவர் நிறைய சொல்லி வருகிறார். சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்கிறார், கார்ல் யங் சொல்கிறார், ஆல்பர்ட் அட்ரல் சொல்கிறார், நிறைய பேரை சொல்கிறாருங்க. ஆனா உண்மையை சொல்லணும்னா இந்த மனநலம் குறித்த அறிவு, அந்த ஆன்மா பற்றிய ஆய்வு என்பது நம்முடைய தமிழ் இலக்கியங்கள்ல தமிழ் அறிஞர்கள் நிறைய சொல்லி இருக்கிறார்கள் என்பதுதான். 2000 வருடங்களுக்கு முன்பு தொல்காப்பியர் சொன்ன ஓரறிவதுவே உற்றறிவதே என்ற பாடலில் கடைசியாக சொல்லுவார், ஆறறிவதுவே அவற்றோடு மனனே
என்று மனதை பற்றி பேசிய முதல் தமிழறிஞர் தொல்காப்பியர். ஆறறிவு அதுவே அவற்றோடு மனனே நேர் எதிர் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இப்ப நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா இன்றைக்கு நவீன உலகம் இந்த மாதிரி ஒரு பகுப்பு ஆய்வு புத்தகங்களை எழுதும் போது இத்தனை பெரிய அறிஞர்களை எல்லாம் கொண்டாடுகிறது, அழகாக அடுக்கி இருக்கிறார். ஆனால் அவரே மிக அற்புதமாக தவறி விடுவாரோ என்று நினைத்தேன். திருவள்ளுவரை அங்கே அவருடைய புத்தகத்தை பதிவு செய்து விட்டார். அதற்காக கண்ணன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழிடம் பேசும்போது நான் நினைத்து கொண்டிருந்தேன், மிக அழகாக மனம் பற்றி வள்ளுவர் பேசிய அத்துணை குறள்களையும் அடிக்கிறார். அதை ஒரு குறளில் சொல்லிவிட்டார். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுல நீரபிற என்கிற ஒரு குறள் போதும் மனநலம் பற்றியும் மனவளம் பற்றியும் பேசுகிற ஒரே ஒரு குறள். மிக அற்புதமான குறள். மனத்துக்கண் மாசிலன் ஆதல். நான் ஏற்கனவே இப்போது பேசினேன் அல்லவா, இந்த புத்தகத்திலே களங்கங்களைத்தான் மிக அழகாக பட்டியலிட்டு இருக்கிறார். அந்த களங்களை தான் தத்துவத்தமாக மும்மலங்கள் என்று சொல்கிறார்கள். வள்ளுவர் சொல்கிறார் மனத்துக்கண் மாசு இளன். மாசற்ற ஒரு மனம் இருந்தால் அந்த மனம் உடையதை விட வேற எந்த அரணும் தேவையில்லை, வேற எதுவும் சிறப்பானதல்ல. மனத்துக்கண் மாசிலனாதல். அதே போல மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று அகத்தியர் பாடலிலே சொல்வதெல்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிற அனைத்து கருத்துக்களையும் உள்ளடக்கியது. ஆனால் அருமையாக அதையும் கூட போகிற போக்கில் அவர் தொட்டுவிட்டு போகிறார் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த புத்தகத்துல சைக்காலஜி எப்படி ஒரு இன்றைக்கு மருத்துவம் என்று பல பிரிவுகளை உள்ளடக்கியதாக இப்போ மாறிவிட்டதோ, அதாவது இதயத்துக்கு ஒரு மருத்துவர், நுரையீரலுக்கு ஒரு மருத்துவர், கல்லீரலுக்கு ஒரு மருத்துவர் என்று ஆகிவிட்டதோ, அது போல உளவியல் சைக்காலஜியில இவ்வளவு பிரிவுகள் இருக்கிறது. எனக்கு 2-3 பிரிவுகள் தான் தெரியுங்க. அதாவது இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவர் ஒரு பட்டியலே இதுல கொடுத்திருக்கிறார். ஜெனரல் சைக்காலஜி, அப்நார்மல் சைக்காலஜி, சோசியல் சைக்காலஜி, பிசியாலஜிக்கல் சைக்காலஜி, பேரா சைக்காலஜி, ஜியோ சைக்காலஜி, டெவலப்மெண்ட் சைக்காலஜி, எஜுகேஷனல் சைக்காலஜி, கிளினிக்கல் சைக்காலஜி, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி, லீகல் சைக்காலஜி, பொலிட்டிக்கல் சைக்காலஜி, அனிமல் சைக்காலஜி என்று இவ்வளவு பெரிய ஒரு பட்டியலை தருகிறார். இப்போ சற்று முன்னர் கூட எல்லாரும் வாழ்த்துறையில பேசிட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்ச நேரத்துல ஏர்வாடியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைச்சதுங்க. ஏர்வாடியில தான் நம்ம வந்திருக்கிறோமோ அல்லது கீழ்ப்பாக்கத்துக்கு தான் வந்துட்டோமோங்கிற அளவுக்கு எல்லாரும் 97%, 98% மென்டல் தான் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. உண்மை. அது எந்த துறையானாலும் அதுதான் இங்க சொல்லுது. லீகல் சைக்காலஜி, பொலிட்டிக்கல் சைக்காலஜி, இண்டஸ்ட்ரியல் சைக்காலஜி, இவ்வளவும் என்னன்னா அந்தந்த இடத்துல இருக்கிறதுல ஒரு பிறழ்வு நிலை ஒவ்வொரு இடத்துல தானா அமைஞ்சு விடும். அந்த ஒரு இப்படி அரசியல் எடுத்துக்கிட்டா சில பேர் சொல்றாங்க எனக்கு 56 இன்ச்சு மார்பு இருக்கு, நான் எல்லாம் எனக்கு கீழதான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா அது என்னங்க பிறழ்வு நிலைதான். ஒருத்தர் வராங்க நான் தான் கடவுள், எனக்கு இருக்கிற சக்திக்கு நான் எல்லாவற்றையும் மாட்டி பிடிப்பேன், என்ன கேளுங்க எல்லாம் தரேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா என்னதுங்க ஒரு பிறழ்வு நிலையில் இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி எல்லா துறைகளிலும் இந்த மனநிலை பிறழ்வு என்பது இருப்பதை காட்டுவதாக அமைகிறது. ஒரு மிகப்பெரிய பட்டியலை தந்திருக்கிறார். மிக அற்புதமாக அருமையா சொல்றாருங்க. அறநெறி மூடர்கள் என்று சொல்கிறார். இந்த புத்தகத்துல அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னா பிரிச்சர்ட் என்னும் ஆங்கில உள மருத்துவர் சொல்றதா இவர் சொல்லியிருக்கிறார். முனைவர் கண்ணன் சொல்லியிருக்கிறார். அது என்னன்னா அறநிலை மூடர்கள், அறநெறி மூடர்கள். அதாவது பிறழ்வு மனப்பான்மை என்பது என்னவென்றால் தன்னுடைய சக மனிதர்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலை மாறி, அந்த நிலையிலிருந்து தடம் மாறி செய்கிற அத்தனை பேரும் அறநெறி மூடர்கள். இந்த இடத்துல ஒரு செய்தி மட்டும் சொல்லிவிட்டு நான் நகர முற்படுகிறேன். தத்துவஞானி வேதாத்திரி மாமி அவர்கள் இந்த மனவளக்கலையில இந்த மனநலம் மனவளம் என்பது குறித்து சரியான ஒரு தீர்வினை தந்திருப்பார். என்னன்னா தவத்தின் முடிவுல ஒரு வாசகத்தை வடிவமைத்து விட்டு தந்து போயிருக்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி. என்னன்னா என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ தீங்கு செய்ய மாட்டேன். என்னுடைய வாழ்நாளிலே யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ தீங்கு செய்ய மாட்டேன். என்னால் முடிந்த வரையில் பிறர் துன்பப்படும் போது உதவி செய்வேன் என்கிற இரண்டொழுக்க பண்பாட்டினை வகுத்து தந்து விட்டு போய் இந்த இரண்டொழுக்க பண்பாடு என்பது அறநெறி பண்பாடு. இந்த ரெண்டொழுக்க பண்பாடை மட்டும் கடைபிடித்தால நீங்கள் சொல்ற 97% அந்த பிறழ்வு நிலை என்பது எல்லாரும் மாறிடுது. இதுல இருந்து எல்லாருமே ஒரு கோட்பாடு. நாம முடிஞ்ச அளவுக்கு நான் மத்தவங்களை அட் பண்றது இல்லை, மத்தவங்களை திட்டுறது இல்லை, மத்தவங்க வாழ்க்கையில கெடுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தா போதும். அடுத்த முடிவு
எந்தெந்த நிலையிலலாம் யாருக்காவது நம்ம உதவி பண்ண முடியுமானா அந்தந்த நிலையிலெல்லாம் நாம் உதவி பண்ணி வாழ்வது என்கிற அந்த ஒரு நிலை வந்து நிச்சயமாக நம்மை அந்த பிறகு நிலையிலிருந்து மன நலத்திற்கு நம்ம இட்டு செல்லும் என்பதாக சொல்லி, இயல்பான நபர் இயல்பற்ற நபர், இதுதான் இந்த புத்தகத்தோட மூல கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இயல்பான நபர் இயல்பற்ற நபர். இயல்பான நபர் என்பவர் யாரா இருப்பார்னா, தனக்கு இடப்பட்ட வேலை, தன்னுடைய கடமை அது என்னவோ அன்றாட கடமைகளை முறையாக சிந்தித்து தன் தேவைகளை சமூக, பொருளாதார, தனிப்பட்ட, கலாச்சார சூழ்நிலைக்கு தக்கவாறு சரி செய்து வாழுகிற ஒரு நபர் யாருன்னு கேட்டா இயல்பான நபர். நார்மல் பர்சன் எப்படி இருப்பாருன்னா, தனக்கு என்ன வேலை இருக்கு அது. இப்ப பாத்தீங்கன்னா சில பேர் பாத்தீங்கன்னா, நாம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம், அதுல தேவையில்லாம ஒருத்தர் தலையை குறுக்கிடுவார், தலையை விடுவார், மூக்க நுழைப்பார், அதை கெடுப்பார், அதை பேசுறதை நிறுத்துவார், அல்லது வந்து நம்ம செஞ்சிருக்கிற வேலையை தடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அவருக்கு ஒரு பிறழ்வு நிலை இருக்கிறது என்று அர்த்தம். அவர் இயல்பான நபர் இல்லைன்னு அர்த்தம். அவர் அந்த இடத்துல அவர் எதை காட்டிக்கொள்ள விரும்புகிறாருன்னா, நான் என்னுடைய பவர் அதிகம், எனக்கு உன்னை விட அதிகமா தெரியும், நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு அவருடைய மனநிலை பிறழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறது என்று அர்த்தம். அதுதான் நீங்க எல்லாருமே வாழ்த்துறை பேச எல்லாமே சொன்னீங்க. நம்மள பல பேர் 97% பிறழ்வு நிலையில் இருக்கிறோம் என்பது மட்டுமல்லாமல் நன்றாக இருக்கிற நாமே சமயத்தில் பிறழ்வு நிலையோடு மாறிவிடுகிறோம் என்பதுதான் உண்மை. ஆனா அதை கண்டு நீங்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம். மனதின் இயல்பை பற்றி பேசும்போது இவைகளெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இதை வைத்து நாம கூட பைத்தியமோ அப்படி என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இயல்பு, மனதின் இயல்பு. ஒன்று சொல்வார்கள், மனதுக்கு என்னன்னா முதல்ல எதிர்மறையை தான் முதல்ல நினைக்குமா. மனதினுடைய இயல்பை முடியுமானா எதிர்மறை தான் நினைக்கும். அது தவறு அல்ல, அதுதான் இயல்பு. நீங்க உங்களுக்கு மின்சாரத்துறையில இருந்து வந்திருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு நேர்மறை எதிர்மறை பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தாதான் அது சக்தி. எனவே மனதும் கூட கொஞ்சம் எதிர்மறையோடு செய்ய வேண்டும். ஸ்ட்ரெஸ் கூட சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் கூட பாசிட்டிவா எடுத்துக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா நீங்க இப்போ அமிர்தம் பீட்டரசன் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நன்றாக நடத்த வேண்டும், அடுத்த முறை ஒரு நல்ல ஒரு நூலை அறிமுகப்படுத்த வேண்டும், நல்ல ஒரு ஆளுமையை கூட்டு வந்து பேச வைக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் அவருக்கு வேணும். அது ஸ்ட்ரெஸ் என்பதனால அது எதிர்மறை, அது மனநிலை சரியில்லை என்ற அர்த்தம் இல்ல, அந்த ஸ்ட்ரெஸ் பாசிட்டிவானது. அது போலவே மனதிற்கான இயல்பு எதிர்மறையும் சிந்திக்க வேண்டும் என்பதுதான். இன்னொரு கூற்று சொல்கிறார்கள், சாதாரண மனிதன் இயல்பான மனிதன் என்பவன் தான் எதிர்கொள்ளும் வாழ்க்கையின் மிரட்டல்களையும் தோல்விகளையும் கண்டு துவண்டு விடாமல் வெற்றி கொள்பவனே ஆவான் என்று சொல்லிவிட்டு, உயர்வு தாழ்வு என மனிதனுக்கு இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி தரும் கலவைகளை சவால்களை நிறைந்ததை எதிர்கொள்கிறவன் இயல்பான மனிதன். இத நாங்க மனவளக்கலையில அகத்தாய்வு பயிற்சிகள் என்று ஒன்று எடுப்போம், இன்ட்ராஸ்பெக்ஷன் கோர்ஸ் என்று. அதுல பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்கிற 6 தீய குணங்கள் என்று பட்டியலிட்டு விடுவார். இப்ப இந்த புத்தகம் முழுக்க படிச்சீங்கன்னா இந்த 6 தீய குணங்களின் வெளிப்பாடுதான் பிறழ்வு நிலை, அப்னாம், இயல்பற்ற நிலை. இயல்பான நிலைன்னா பேராசை இல்லாமல், சினப்படாமல், முறையற்ற பால் கவர்ச்சிக்கு ஆட்படாமல், வஞ்சம் கொள்ளாமல், மிக முக்கியமானது உயர்வு தாழ்வு மனப்பான்மை. அப்னாமல் சைக்காலஜில பேச வேண்டிய ஒரு சொல், அதை உள்ள பொறுமையில பேசியிருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய செய்திகளை பேச வேண்டி இருக்கிறதுனால அது எல்லாவற்றையும் நான் விரிவாக பேச போவதில்லை. ஆனால் தொட்டு காட்டி விட்டு போகிறேன் ஒவ்வொரு இடமாக. அத்துணையும் மிக அற்புதமான செய்தி. இயல்பான மனிதன் என்பவன் இப்படித்தான் இருப்பான், ஆனால் இயல்பற்றவன் எப்படி இருப்பான் என்பதற்கு அருமையாக சொல்றாருங்க. சட்டத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதாவது ஒண்ணு டிஃபைன் பண்ணணும்னா இது அல்ல, மேல சொன்னதெல்லாம் அல்ல என்று ஒரு வார்த்தையில முடிச்சிருவாங்க. அதே போல இயல்பற்றவன் என்றால் என்னன்னா, இயல்பான மனிதன் என்னங்க, தனக்கு இடப்பட்ட வேலையை செய்வான், தன்னோடு சமூகத்தில் இருக்கிற பொருளாதார சூழ்நிலைக்கெல்லாம் ஒத்து போவான், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்கிற நெறியை பின்பற்றுவான், யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். இதெல்லாம் இயல்பான மனிதன். இதுக்கெல்லாம் இல்லாதவன் யாருன்னா இயல்பற்ற மனிதன். அப்ப அப்நார்மல் சைக்காலஜி ஒருத்தர் இருக்குன்னா இதெல்லாம் இருக்காதுன்னு அவன்கிட்ட இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் இல்லைன்னா இது எல்லாமும் அல்லது எதில் ஏதோ ஒன்றோ இல்லாத போனால் அந்த சூழ்நிலையில் அவன் இயல்பற்ற மனிதனாக மாறிவிடுகிறான் என்கிற ஒரு வரைவிலக்கணத்தை இது சொல்கிறார் மிக அற்புதமாக. அதாவது அனோமிடியாஸ் என்கிற சொல்லிலிருந்து வந்ததாகவும், அனோ என்றால் இன்மை என்ற எதிர்மறை சொல்லையும், மிடியோஸ் என்பது ஒழுங்கான தன்மை. மிடியோஸ் என்கிற ஒரு கிரேக்க சொல்லுக்கு அப்படி ஒரு பொருள் இருக்கா, ஒழுங்கற்ற ஒழுங்கான தன்மை.
அப்ப ஒழுங்கான தன்மை இல்லாத ஆள்கள்லாம் இயல்பற்ற நபர்கள் என்று இந்த பிறழ்வு நிலை பற்றி பேசும்போது சொல்லி வருகிறார். இதற்கடுத்து ஒரு செய்தியை நான் சொல்லணும். உணவு வகைகளை சொல்லும் போது 3 வகைகளை சொல்லுவாங்க. சத்துவம், ரஜஸ், தாமஸ் என்று சொல்லுவாங்க. தமஸ் என்று சொல்லுவாங்க, தாமச உணவுன்னு சொல்லுவாங்க. தாமச உணவு என்று சொல்லுவாங்க. ஆனா இப்போ உலகத்துல என்ன சொல்றாங்கன்னா, உணவு வகைக்கும் இந்த மனசு செய்கிற செயலுக்கும் தொடர்பு இருக்குது என்பது போல பேசுவார்கள். அதுல ஒரு சிலருக்கு ஒத்து போகிறது, சில கருத்துக்கள் ஒத்து போகாமல் இருக்கு. அதுல மிக முக்கியமானது உங்களுக்கு தெரியும், அடால்ஃப் ஹிட்லர் பியூர் வெஜிடேரியன். அவரு அப்நார்மல் சைக்காலஜி, முழுக்க அவருக்கு மனநிலை சரியில்லாத ஒரு மனுஷன். ஆனா அவர் பியூர் வெஜிடேரியன். ஆனா அன்னை தெரசா என்பவர் அவர் வெஜிடேரியன் கிடையாது, அவர் நான் வெஜிடேரியன். ஆனா அன்பும் கருணையாக மற்றவருக்கு தொண்டாற்றி கொண்டே இருந்தவர். அந்த வகையில இந்த உணவு பற்றிய அந்த செய்தி ஒரு குழப்பமான நிலை இருக்கு. ஆனா இந்த புத்தகத்துல இவர் அருமையா அதை டச் பண்ணாம, அதை தொடாமல் மிக அற்புதமாக கொடுக்கிறார். அது என்னன்னா, மனதின் தன்மைதான் அது. சமத்துவம் என்பது சத்துவம் என்பது சமத்துவத்தை அடிப்படை கொண்ட சமநிலையை கொண்டது. ரஜஸ் என்பது என்னவென்னா, ரஜோகுணம் என்பது என்னவென்றால் தீச்செயல்களில் ஈடுபடுவது, தீய குணம், பிறரை எள்ளி நகையாடுவது. என்ன இதெல்லாம் கூட நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கிண்டல் பண்றான்னு வச்சுங்க. இந்த இப்போ கூட பாடி ஷேமிங் என்கிற ஒரு வார்த்தை நீங்க கடந்த 2 வாரங்கள்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒருவருடைய பார்த்த உடனே அவருடைய தொப்பையை கேலி செய்வது, அவருடைய உயரத்தை கேலி செய்வது, அவருடைய தலை வழுக்கையாக இருக்கிறது, இவரெல்லாம் பேசிக்கொண்டிருக்க தலையில முடியலையே என்று கிண்டல் செய்வது. என்ன பார்த்து யாராவது கிண்டல் பண்றீங்களா? அப்படி எதுவும் இல்ல. அந்த மாதிரி தலையில முடியே இல்லை அப்படின்னு சொல்றதெல்லாம் என்னன்னா, அது ஒரு பிறழ்வு நிலை. அதாவது ரஜஸ் குணம் என்பது ஒரு பிறழ்வு நிலை. அதே மாதிரி தாமச குணம் என்பதும் அது ஒரு வகை நிலை என்பதுன்னு, எப்படியும் செய்யாதிருத்தல், எதிர்மறை எண்ணங்களும் சோம்பேறித்தனமான எண்ணங்களும் மட்டும் மேலோங்கி காணப்படுவதுதான் இந்த 3 குணங்கள் என்று மட்டும் பேசிவிட்டு மிக அற்புதமாக நகர்கிறார் இந்த புத்தகத்துல. அது ரொம்ப பாராட்ட வேண்டியது. அவர் உணவு கொண்டு இந்த மனதோட சம்பந்தப்படுத்தி எதுவும் இதுல எழுதல, அது வெறும் குண வகைகள் என்றுதான் பேசுகிறார். அதே மாதிரி மனம் பற்றி பேசும்போது மனித மனத்திற்கு 3 மூலங்கள், அந்த மனதுக்கு 3 விஷயங்கள் அறிவியல் பூர்வமாக செய்தி சொல்றார். அது திருக்குறளிலும் பேசப்படுகிறது என்பதுதான். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, இந்த மனம் பற்றிய செய்திகள் திருக்குறளிலும் நிறைய இருக்கு. அத வாதம், பித்தம், கபம் என்கிற 3 செய்திகள் மனித மனத்தை கட்டமைப்பதிலே பெரும் பங்காற்றுகிறது என்று அதர்வண வேதத்தில் சொல்வதாகவும் சொல்கிறார். அதையே தான் நம்முடைய வள்ளுவர் அழகாக சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரியும், மிகினும் குறையினும் நோய் செய்யும். இந்த 3ல எது குறைஞ்சாலும் சரி, எது அதிகமானாலும் சரி நோய் செய்யும். அந்த நோய் என்பது என்னவா இருக்கலாம்? உளநோயாக இருக்கலாம், உடல் நோயாக இருக்கலாம். இப்ப நீங்க சிவகுமார் அழகா பேசும்போது சொன்னாருங்க, ஒரு டோபமைன் என்கிற அந்த ஆப்பி சுரப்பி, மகிழ்வு சுரப்பி, அது அதிகமானாலும் கெடுதல். அதிகமானால் இந்த புத்தகத்துல கண்ணன் எழுதி இருக்கிறார், அதிகமாகவர்களுக்கு இந்த ஆளுமை திறன் கோளாறு வருகிறது, பர்சனாலிட்டி டிசார்டர் வருகிறது சொல்லுகிறார். அது அதிகமான, அதைத்தான் வள்ளுவர் ரொம்ப அருமையா அந்த குறள்ல சொல்லியிருக்கிறார். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வகுத்த வழி முதலா 3 என்கிற குறள்ல. இப்போ மன பாதிப்புகள் பற்றிய ஒரு பெரிய செய்திகள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் படிச்சா உங்களுக்கு நேரம் ஆயிரும். எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் முடிக்கலாமா என்று நினைக்கிறேன். அது முடியுமான்னு தெரியல, மன்னிக்க வேண்டும். கண்ணன் அவர்கள் நோயை மட்டும் சொல்லிவிட்டு போயிருந்தா இந்த புத்தகம் வெறுமனே நோயை பற்றி மட்டுமே பேசுகிறது, தீர்வு சொல்லவில்லை என்று தீர்வை ஒரு இடத்துல சொல்றார். அது என்னன்னா, மதுவை தவிர்த்தல், சைவ உணவு, பிரம்மச்சரியம், உடற்பயிற்சிகள் இவற்றை வலியுறுத்துகிற ஒரு செய்தியை இந்த இடத்துல சொல்லி வருகிறார். நான் அங்கங்கே மனவளக்கலையை தான் நான் டச் செய்வேன். ஏன்னா மனவளக்கலை பேராசிரியர் இருப்பாரு. அதனாலதான் மனவளக்கலைக்கு மிக அஸ்திவாரமாக, அடித்தளமாக வேதாத்திரி மகரிஷி சொல்றாருங்க, உடற்பயிற்சி. எல்லாம் ஆச்சரியமா இருக்கும். மனவளக்கலையில உடற்பயிற்சி ஏன் வலியுறுத்தாருன்னா, ஆன்மாவில் சேர்ந்த அழுக்குதான் அப்நார்மல் சைக்காலஜி. அதை ரிமூவ் பண்ண வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உடற்பயிற்சி என்று. இது ஒரு வித்தியாசமான ஒரு கோணம், ஆனால் உண்மை. அதைத்தான் இந்த புத்தகத்துல ஹிப்போக்ரட்டிஸ் என்கிற மிகப்பெரிய ஒரு அறிஞர், மருத்துவத்துறையின் தந்தை என்று கூட அவர் பேசப்படுகிறார். ஹிப்போக்ரட்டிஸ் சொல்லுகிறார், மதுவை தவிர்க்க வேண்டும், சைவ உணவு, பிரம்மச்சரியம் என்று சொல்லிவிட்டு உடற்பயிற்சிகள் உங்களுடைய உள்ள நோயை போக்கும் என்று மிக அற்புதமாக சொல்லுகிறார்.
உலக நாடுகளிலேயே வந்து மனநோயாளிகளை வந்து இதுவரையில வந்து அவர்களை கட்டி போட்டு சித்திரவதை பண்ணி அவர்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்து அப்படிதான் சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்த போது அதுல இருந்து சற்று மாறுபட்டு அதெல்லாம் வேண்டாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பேய் விரட்டுதல் என்பது கூட இதுல வரும். சிவகுமார் கூட அந்த பேரை பயன்படுத்துவாரு. ஆனா உண்மையில் அது பேய் விரட்டுதல் அல்ல. அந்த ஆன்மாவோடு அந்த அறிதுயிலில் பேசி அந்த கருமைய கலங்கத்தை அவர் வெளியே விரட்டுகிற ஒரு செய்தியை தான் அவர் அறிவியல் பூர்வமாக செய்து கொண்டிருக்கார் சிவகுமார். ஆனா நம்ம ஊர்ல பாமர மக்களுக்கு புரிகிற விதத்துல அதை என்ன பண்ணுவாங்க, பேய் விரட்டுதல். அதனுடைய உச்சகட்டம் எங்க போயிருக்குன்னா, அந்த சம்பந்தப்பட்ட மனநோயாளி, பிறகு நிலையில் இருக்கக்கூடிய மனநோயாளிய கட்டி போடுறது, அவரை அடிக்கிறது, அவரை துன்புறுத்துவதன் மூலமாக அவருடைய மனநிலை முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது உலக அளவில் ஒரு செய்தி, இந்த புத்தகத்துல இருக்கிற செய்தி நான் சொல்றேன். உலக அளவுல பிரான்ஸ் நாடு மட்டும்தான் மனநோயாளிகள் பக்குவமாகவும் பாதுகாப்புடனும் சுதந்திரத்துடனும் நடத்தப்பட்டால் அவர்கள் வெகு விரைவில் இயல்பு நிலையை அடைவர் என்ற உயரிய சித்தாந்தத்தை வெளிக்காட்டியது அந்த பிரான்ஸ் நாடுதான் சொல்லும். அதுக்கப்புறமா தான் இப்போ உங்களுக்கு வந்து இந்த முறைகள் எல்லாம் குறைஞ்சிருக்கு. இப்போ போய் கட்டி போடுறதெல்லாம் இல்லை. உடனே இப்ப சைக்காலஜின்றது இப்போ ஒரு துறையாகவே மாறிவிட்டது. பேசும்போது சொன்னார் இல்லையா, அதாவது ஒரு பையன் பொய் சொல்றான் அப்படின்றத விட அவனுக்கு கொண்டு போய் ஒரு சைக்காலஜி டாக்டர்கிட்ட கொடுத்து, ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கொடுத்து, அவர் முறைப்படி ஆய்ந்து அவருடைய உள்ளத்தில் இருக்கிற, ஆன்மாவில் இருக்கிற, கருமையத்தில் இருக்கிற அந்த செய்தியை உள்வாக்கி பல ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அனுபவம் ஏதாவது ஒண்ணு இருக்கும். அதனுடைய தாக்கம் இன்னைக்கு இப்படி பிறழ்வு நிலையாக அது வெளிப்படும். அப்படி வெளிப்படுவதை கண்டறிந்து அதை நீக்கிவிட்டால் நோய் தீர்ந்து விடும். ஆனா அதுக்கு பதிலாக அந்த கட்டி போடுவதெல்லாம் இப்ப கிடையாதுங்க. அதைத்தான் இந்த பிரான்ஸ் நாடு முன்னெடுத்ததாக இந்த புத்தகத்துல எனக்கு கிடைத்த ஒரு முக்கியமான செய்தியாக நான் பார்க்கிறேன். அதுபோல எவ்வளவு இருக்கிறது என்றால் நிறைய இருக்கிறது. இந்த உலகத்துல ஹிப்போக்ரட்டஸ் முதல், பிளாட்டோ முதல், அரிஸ்டாட்டில் முதல், காலன் முதல், அபிஜின்னா, மார்ட்டின் லூதர், பாரசலஸ் என்று மிகப்பெரிய பட்டியலை நம்முடைய முனைவர் கண்ணன் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஒரு செய்தி இதுல படித்தேன். என்னன்னா, இந்த மனச்சிதைவு சிசோப்ரெனியா என்று சொல்கிறார்களே, அந்த மனச்சிதைவு நோயை பற்றி ஒரு அத்தியாயத்தை எழுதியிருக்கிறாருங்க. அதை எழுதுவதற்கு உறுதுணையாக இருந்தது நம்முடைய அன்பு தோழி முனைவர் ஆதரா முல்லை என்பது. ஆதரா முல்லை அவர்கள் ஒரு ஆய்வு பற்றி எழுதியிருக்கிற மனச்சிதைவு பற்றி, அதை இவர் வந்து பயன்படுத்த அனுமதி அளித்திருக்கிறார் என்று தன்னுடைய ஒரு முன்னுரையிலே இவர் குறிப்பிட்டிருக்கிறார். நேரம் அதிகமான எனக்கு சொல்லிடுங்க, இன்னும் இருக்கு. சரி, மகிழ்ச்சி. மனம் என்பதை பற்றி இந்த புத்தகம் முழுக்க முழுக்க பேசும்போது ஒரு செய்தியை நடுவில் ஒரு இடத்துல சொல்றாங்க. டோபோகிராபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல மனதை சிக்மண்ட் ஃப்ராய்டு எப்படி பிரிக்கிறார் என்ற ஒரு செய்தி, முக்கியமான செய்தியை நான் சொல்ல வேண்டாம். அவர் என்ன சொல்ற, கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட் என்று பிரிக்கிறார். இங்க ஒரு சிறு வேறுபாடு எனக்கு இருக்கிறது. கான்சியஸ் மைண்ட் என்பது என்னவென்றால், அதாவது நனவு உலகம். அதாவது இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உங்களோட, எங்க பேசிக்கிட்டு இருக்கேன், சான்றோர் தளத்துல ஒரு நூல் திறனாய்வு செய்து கொண்டிருக்கிறேன் என்பது ஒரு கான்சியஸ். அப்போ மைண்ட் வந்து கான்சியஸ் நிலையில நனவு உலகத்தில் இருப்பதை நனவு மனம் என்று நனவு அடங்கு மனம், சப்கான்சியஸ் மைண்ட். நான் பேசுவதை நிறுத்தி விட்டாலும் கூட, நான் அமைதியாக இருக்கும்போது கூட என்னுடைய மனது அதில் உள்ளே பதிந்திருக்கிற செய்தியை பற்றி நினைக்கும், நினைவில் கொண்டு வரும். அது நனவு அடங்கு மனம் என்று பெயரிடுகிறார். இந்த சொல்லாடல்கள் எனக்கு புதிதாக இருக்கு இந்த புத்தகத்தில். அதாவது கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட் என்பதற்கு வேற வேற சொற்களை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இந்த புத்தகத்துல முனைவர் கண்ணன் அவர்கள் மிக அற்புதமாக நனவு மனம் என்று சொல்றார். அப்ப நல்லா இருக்கு. நடப்பு மனம், இப்போது நடந்து கொண்டிருப்பது மனம். நனவு அடங்கு மனம் என்பது சப்கான்சியஸ் மைண்ட் என்று, நனவிலி மனம் என்பதை இப்படி பொருள் புரிந்து கொண்டோம். நாம் இப்பொழுது நடப்பில் இல்லை என்றாலும் கூட நமக்குள்ளே ஆழமாக பொழிந்திருக்கிற பெட்டகம் ஒரு மனம் இருக்கிறது. அதை இப்ப சூப்பர் கான்சியஸ் என்று சொல்லலாம். ஆனா இவர் வந்து அன்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்கிறார். இந்த அன்கான்சியஸ் மைண்டு, கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்ட் என்பதை மிக அற்புதமாக ஒரு பட்டியலிட்டு இருக்கிறார். அதெல்லாம் படிக்க எனக்கு நேரம் இல்லை என்றாலும் கூட ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்கிறேன். அறிவு கெட்டிய நிகழ்காலம் என்று சொல்கிறார். நனவுக்கும் நனவிலுக்கும் இடைப்பட்ட காலத்தை சப்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்கிறார். கடந்த காலத்திய மனப்பெட்டகம். நான் முன்னரே குறிப்பிட்டது போல இந்த அன்கான்சியஸ் மைண்ட் என்பதுதான் நாம் முன்ன சொல்லிய போல ஆன்மா, கருமையம், ஜெனட்டிக் சென்டர், அதுக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆனால்
எல்லா விதமான பிறழ்வு மனதினால வெளிப்படுற எல்லா செய்திகளும் ஏதோ ஒரு இடத்துல அது பதிந்து விடும். பதிந்து விட்டால் அது பிறழ்வு நிலையாக வெளிப்படும். இந்த இடத்துல ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்றேன். எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தையே நான் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். அதாவது ஒரு பதிவு, அனுபவம், பதிவு அதுதான் மனமாக வருகிறது என்பது மட்டும் இல்லாமல் அது உள்ள போயிடுச்சுன்னா, பெட்டகத்துக்குள்ள போயிடுச்சுன்னா அது எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறத ஒரு 6 மாத காலம் நான் அனுபவித்தவன் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது எப்படின்னா, ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது சென்னை மாவட்ட அளவுல ஒரு கட்டுரை போட்டி நடந்தது. அந்த கட்டுரை போட்டி எங்க நடந்ததுன்னா, சென்னையில இருக்கக்கூடிய ஷெனாய் நகர்ல தொழுநோய் மையம் ஒன்று இருக்கிறது. அந்த மருத்துவமனை ஒன்று இருக்கிறது. அந்த மருத்துவமனை முன்னெடுப்பின் வழியாக அந்த கட்டுரை போட்டி மாணவர்களுக்காக சென்னை மாவட்டத்தில் இருக்கிற மாணவர்களுக்காக நடத்தப்பட்டது. அது நடத்தப்பட்ட இடம் என்னவென்றால் தொழுநோய் மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு தான் அழைச்சிருந்தாங்க. அதுல நான் கட்டுரை போட்டியில் நான் கலந்துக்கிறேன். அப்போ 12ஆம் வகுப்பு படிக்கிறேன். அப்போ அந்த அன்றைக்கு அங்கேதான் உணவு, அங்கேதான் நாங்கள் இருக்கிறோம். அந்த மருத்துவமனை எல்லாம் சுற்றி காட்டுகிறார்கள். ஆனா சுற்றி காட்டும் போது இந்த தொழுநோய் வருவதற்கான காரணங்கள், தொழுநோய் வந்தால் என்னென்ன அறிகுறி இருக்கும் என்பதெல்லாம் அவர்கள் விளக்குகிறார்கள். அது இருக்கட்டும், அதெல்லாம் செய்தி. இப்ப நான் வரேன். இதுக்கு நான் 2ஆம் இடம் பெறுகிறேன், பரிசு பெறுகிறேன். 2ஆம் பரிசு எனக்கு கிடைக்கிறது அந்த கட்டுரை போட்டியில. அந்த கட்டுரை போட்டி பரிசை நான் வாங்குகிறேன். வாங்கினதுக்கு அப்புறம் 2 நாள் கழிச்சு எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம கையில சின்னதா ஒரு சுருக்கம் இருக்கு, அது தொழுநோயா இருக்குமோ? எப்படிங்க? இதுதான் பிறழ்வு நிலை. அதாவது அங்க பதிந்து விட்டது. அந்த விளக்கங்களை எல்லாம் கேட்டது மனசுக்குள்ள உள்ள போயிடுச்சு. உள்ள போன உடனே அது தெரியாம நம்ம கையை பார்க்கும்போது ஒரு சின்னதா ஒரு சுருக்கம் இருக்கு. இது இருக்குமோன்னு ஒரு 6 மாத காலம் யார்கிட்டையும் சொல்ல முடியல. எங்கேயோ நம்ம ஹாஸ்பிட்டலுக்காக வேற போயிட்டு வந்திருக்குமே, அங்கேயே ஒரு நாள் முழுக்க இருந்தோமே, அங்கதான் உட்காந்து கட்டுரை எழுதணுமே அப்படின்னு சொல்லி என் மனது ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அதற்கு மேற்பட்டு அந்த தொழுநோய் மருத்துவமனைக்கே போய் அந்த டாக்டர் கிட்ட பேசினா அது சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, உங்களோட அந்த பயம், அந்த உணர்வு உள்ள அந்த விளக்கம் உங்களிடத்துல உள்ள போனதுனால அது இது அதுக்கான அறிகுறியே இல்ல, இப்படி இருக்காது தெளிவுபடுத்திய பிறகு அது போயிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த கலங்கம், இந்த பெட்டகம் அன்கான்சியஸ் மைண்ட்ல தான் இந்த பிறழ்வு நிலைக்கான மூலம் இருக்கிறது. அதை ரிமூவ் பண்ணிட்டா எல்லாமே போய்விடும் என்று இந்த புத்தகத்திலே நல்ல பல செய்திகளை சொல்லுகிறார். அத்தனையும் சொல்வதற்கு நான் எதை விடுப்பது எதை எடுப்பது என்று தெரியாத அளவுல விழித்துக் கொண்டிருக்கிறேன். பர்சனாலிட்டி டிசார்டர் மட்டும் கடைசியா சொல்ல வரேங்க. பிறழ்வு நிலையில மிக முக்கியமானது என்னவென்னா ஆளுமை கோளாறு என்பதுதான். அதையும் இந்த புத்தகத்துல மிக தெளிவாக ஒரு அத்தியாயத்துல சொல்றார். ஒருவரது ஆளுமை என்பது எப்போதும் தனக்கும் பிறருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குகிறதோ, அதாவது ஒருத்தர் எப்போது தனக்கும் பிறருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்குகிறதோ அப்போதுதான் ஆளுமை கோளாறுகள் தோன்றுகின்றன என்று ஆளுமை கோளாறுக்கான வரைவிலக்கணமாக இந்த புத்தகத்தில் ஒரு அமெரிக்க மனவியல் கழகம் சொன்னதாக குறிப்பிடுகிறார். இதனை மகரிஷி அவர்கள், வேதாத்திரி மாமுனி அவர்கள் சொல்கிறார், ஒரு சங்கல்பமாக சொல்வார். என்னன்னா, தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ மனதுக்கோ யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை சொல்லுவார். இது என்னன்னா, தனக்கோ பிறருக்கோ, தற்காலத்திலோ பிற்காலத்திலோ, உடலுக்கோ மனதுக்கோ தீங்கு செய்யாத அறநெறி வாழ்க்கை நமக்கு ஆளுமையை முன்னேற்றும் என்பதைத்தான் இந்த புத்தகத்துல சொல்கிற அந்த செய்தியாக இருக்கிறது என்று சொல்லி, மிக அற்புதமான புத்தகத்தை வாசிக்கிற படிக்கிற ஒரு வாய்ப்பினை எனக்கு வழங்கிய அமிர்தம் பீட்டராசன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக அருமையாக என்னோடு செவிமடுத்த அத்துணை ஆளுமைகளுக்கும் நன்றி கூறி, இன்னும் நிறைய செய்திகள் விரிவாக பேசலாம் என்று எடுத்தால் நேரம் கடந்து விடும் என்பதனால இந்த அளவில இந்த நூலினை படைத்த முனைவர் தா. கண்ணன் அவர்களை மீண்டும் ஒரு முறை என் மனதார பாராட்டுகிறேன். என்றால் படிக்கிற மாணவர்களுக்கு மனம் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு புத்தகம் போதும், இந்த கையேடு போதும். இதுல எல்லா தகவல்களும் இருக்கு, எல்லா விரிவான தகவல்களும் இருக்கிறது, அறிந்து கொள்ளலாம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. மிக்க நன்றி ஐயா. நிச்சயமாக வெண்பா மட்டும் நீங்க வெடிக்கல, இதையும் ஒரு சாரமா வச்சு வெடிச்சிட்டீங்க. உண்மையை முழுவதுமா கேட்டுக்கிட்டு இருந்தோம். சிறப்பான செய்திகள். உண்மையாகவே
சற்றேறக்குறைய நம்முடைய நூலாசிரியர் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் விட்டுட்டு போயிட்டீங்களா? நான் என்னடா தனியா ஏறுவாடியில உட்காந்துட்டேன். இல்ல, அது ஒண்ணும் இல்ல, அது உங்களுடைய மனநலத்தை சோதிக்கிறதுக்காக. வேற ஒண்ணும் இல்ல. மகிழ்ச்சி, நீங்க திடமா இருந்தீங்க. யாரு இருந்தா என்ன இல்லாட்டி என்னன்னு சொல்லி நீங்க பாட்டு அட்டேன்னு அடிச்சீங்க. மகிழ்ச்சியா இருந்தது. பாராட்டுகள். உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியான செய்தி என்னென்றால், நம்முடைய நூலாசிரியர் எதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தாரோ சற்றேறக்குறைய அதை அல்லது அதை விட சில இடங்களில் ஒரு புள்ளி கூடுதலாகவே அந்த தகவல்களை எல்லாம் பகிர்ந்து அதையே வாழ்வியலாக கொண்டிருப்பதனால் நீங்கள் அதற்கு ஒரு உரை எழுதுவது போல, தெளிவுரை சொல்வது போல, விளக்குவதை போல மிக அழகாக ஒரு உங்களுக்கே உரிய இயல்போடு நிதானமாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறீர்கள். இப்ப தொலைக்காட்சியில எல்லாம் யோகா குறித்தும் மனநலம் குறித்தும் பேசுகிற பேச்சாளர்களைப் போல, ஆய்வாளர்களைப் போல, அறிஞர்களைப் போல மிக அழகாக உங்களுடைய உரை இருந்தது. நிச்சயமாக இந்த உரையை கேட்பவர்களுக்கு நிச்சயமாக பயனாக இருக்கும். நேரடியாக கேட்ட எங்களுக்கு பயனாக இருந்தது. இதை இணைய வழியாக கேட்கிறவர்கள் மிக அதிகமாக பயனடைவார்கள் என்பதையும், அதற்காக உங்களுடைய நேரத்தை செலவு செய்து நம்முடைய சான்றோர் தளத்திற்காக வந்து இந்த கருத்துரை எல்லாம் பகிர்ந்து கொண்டமைக்கு சான்றோர் தளம் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது ஐயா. மகிழ்ச்சி. சிறப்பான ஒரு அருமையான ஒரு ஆய்வுரை. நிச்சயமாக இது திறனாய்வு என்று சொல்வதை தாண்டி உண்மையை திறமையான ஆய்வாகவும் இது மிக சிறப்பாக அமைந்தது. பகுப்பாய்வாகவும் நூலாசிரியர் பகுப்பாய்வு செய்துதான் தந்திருக்கிற, அதை இன்னும் கூடுதலாக கொஞ்சம் நுட்பமாக ஆய்வு செஞ்சு தந்தமைக்காக உங்களுக்கு சான்றோர் தளம் வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் எத்தனை முறை வேண்டுமானால் நன்றியை சொல்லலாம். இந்த பாடத்தை, இந்த செய்தியை சொல்வதற்கு இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்பது போல உங்களிடம் ஒப்படைத்ததுதான் மிக சரியானது என்று எங்களுக்கெல்லாம் உணர்த்தி அமைக்கும். அந்த வகையில உங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்ததுக்கு நம்முடைய பீட்டராசன் ஐயா அவர்கள், நூலாசிரியர் அவர்கள் என அனைவருக்கும் இந்த நேரத்தை அன்போடு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது அரங்கத்தில் இருக்கக்கூடிய சான்றோர்களுக்கான நேரம். யாரேனும் ஏதேனும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வினாவினை 1 நிமிடத்தில் கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இரவு நேரம், சரியான நேரத்தில் உணவு எடுத்துக்கொள்ள வேண்டாம், மனநலமும் பாதிக்கும் என்பதை அன்போடு தெரிவித்து ஏற்புரை போயிடலாமா? போடும் ஐயா. அதுக்கு பிறகு மகிழ்ச்சி. வச்சுக்கலாம். நன்றியா. அடுத்து இந்த அரங்கனுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி ஏற்புரை. மிக அழகான ஒரு சிறப்பான காலத்திற்கு ஏற்ற அல்லது அனைவருக்கும் ஏற்ற ஒரு அருமையான நூலினை படைத்து தமிழ் சமூகத்திற்கு, இந்த அறிவு சமூகத்திற்கு ஒரு விழிப்பை ஏற்படுத்துகிற ஒரு அருமையான நூலினை மனநலம் என்கிற பெயரிலே தந்த நம்முடைய அன்புக்குரிய முனைவர் அவர்களை அன்போடு ஏற்புரையாற்ற அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. வாய்ப்பு இருந்தால் உங்களுடைய முகத்தையும் காட்டி பேசினால் நன்றாக இருக்கும். ஐயா, நான் இப்போ டிராவல் இருக்கேன். நான் ட்ரெயின் வந்துட்டு இருக்கேன். சரிங்களா? சரிங்க, வந்துட்டு இருக்கேன். அப்படிங்களா? சரி, பாக்குறேன். ஐயா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா, என் பெயர் கண்ணன், முனைவர் தா கண்ணன். நான் வந்து கோவை பூசாக்கோ கலையறிவியல் கல்லூரியில முனைவர் பட்டத்தையும் MA முதுகலை பட்டத்தையும் பயின்றேன். என்னை பத்தி பிரிவா சொல்லணும்னா, நான் வந்து PhD, என்னோட ஆய்வு, முனைவர் பட்ட ஆய்வே வந்து தமிழ் புதினங்கள் பிறநிலை வெளிப்பாடுகள், அப்டான சைக்காலஜி. அப்ப நான் PhD டச் பண்ணிட்டேங்க. எனக்கு சைக்காலஜி ஃபீல்ட்ல ஆர்வம் வர்றதுக்கு காரணம் என்னுடைய பேராசிரியர் பெருமக்கள். முக்கியமா வந்து KS கமலேஸ்வரன் ஐயா, முனைவர் சம்பத்குமார் ஐயா, அப்புறம் மருதநாயகம் சார், அப்படி 3 பேர் தான் வந்து இக்கால இலக்கியத்துல அவங்க தினம் இங்கிலீஷ் பேப்பர்லாம் கொடுத்து நிறைய படிங்க அப்படி மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால ஓரளவுக்கு படிச்சு அப்புறம் சைக்காலஜி ப்ரொஃபஸர்ஸ் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து ஃப்ராய்டு, நான் PhD சேர்ந்த உடனே ஒரு முடிவு பண்ணேன், இக்கால இலக்கியம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அப்போ உளவியல் சம்பந்தமா எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போது தான் இந்த ஃப்ராய்டு சம்பந்தமா எடுத்துக்கிறது, ஃப்ராய்டு சம்பந்தமா அப்புறம் சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸர் கன்சல்ட் பண்ணி தான் அதன் பேர் ஆரம்பித்தேன். முதல்ல
இந்த புக்கை நான் வெளியிட்ட உடனே என்னுடைய இப்போ நான் ஒரு பேராசிரியர் இருந்தாலும் கூட என்னுடைய மாணவர் அமுல் உன்னிகிருஷ்ணன் சான்றோர் தளத்துல உங்க புத்தகம் மதிப்பிடப்பட்டதான்னு கேட்டாங்க. எனக்கு என்ன சான்றோர் தளமா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டேன். இல்ல சென்னையில இருக்கு, நீங்க எத்தனை புத்தகம் எழுதினாலும் அந்த தளத்துல வந்தாதான் உங்களுக்கு ஒரு அது ஒரு உங்க ஆய்வுக்கு ஒரு மதிப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு திறனாய்வு அற்புதமா இருக்கணும்னே தான் நான் ஒண்ணுமே பண்ணல. எனக்கு யாரையுமே தெரியாதுங்க, உங்களுக்கு யாரையுமே தெரியாது. நான் ஐயா இந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், இந்த மனநலம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், பேராசிரியர் இருக்கேன் அப்படின்னு. பீட்டர் ராசன் சாருக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல வரவேற்புரை நிகழ்த்தியவர்கள், அதே போல மிகச்சிறப்பான ஆய்வுரை நிகழ்த்தியவர்கள் எல்லாருக்கும் மிகுந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த புத்தகம் வந்து பிஹெச்டிஸ் அதாவது ஃபுல்லா வந்து DSM 5 அப்படிங்கிற அந்த DSM 1 2 3 4 5 ஆங்கிலத்துக்கு பேச கொஞ்சம் மன்னிக்கிறோம், ஏன்னா ஆங்கிலத்துக்கு கொஞ்சம் படிச்சதுனால. DSM 5 அமெரிக்கன் சைக்காலஜி அசோசியேஷன் DSM 5 அப்படிங்கிறது ஒரு அமெரிக்க மனைவியர் குறிப்பேடு. அதுல 17 வகையான டிசார்டர் குறிச்சிருக்காங்க, எல்லா புத்தகத்தை கொடுத்துருங்க. அந்த 17 வகையான டிசார்டர்ல முதலியல் அப்படிங்கிறது எதை விளக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த பிறழ்வு நிலை. ஐயா நான் அதிகமா தமிழ் நூல் குறிப்பிடாத காரணம் என்னன்னா, நான் அந்த புத்தகத்தை அப்படியே அதாவது அமெரிக்கன் சைக்காலஜி அசோசியேஷன் நான் பின்னாடி கொடுத்துருப்பேன் DSM 5 அப்படிங்கிற புத்தகத்தை அந்த அப்படியே முழுவதும் இதுதான் என்னன்னா டிரான்ஸ்லேஷன் தான். அந்த டிரான்ஸ்லேஷன் ஒர்க் தான் பண்ணேன். ஆக அந்த புத்தகத்தை பண்ணதுனால நான் நிறைய தமிழ் வேர்ட் கொடுக்கலாம் இல்ல வேணாம் அப்படின்னு இது வச்சு இதுல வந்து முதலியல் எதை கொடுக்குறது அப்படின்னா தமிழ் இலக்கியத்தில் ஏகப்பட்ட தமிழ் அறிஞர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க, ஆங்கில அறிஞர் நிறைய சொல்லியிருக்காங்க, அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா முதலியல்ங்கிறது பிறநிலை உலகினுடைய அந்த வளர்ச்சி, அந்த வகைகள், இந்த வரலாற்று காலகட்டங்கள், அப்புறம் வந்து மனச்சிதைவு, முக்கியமா எல்லாரும் கொண்ட மனச்சிதைவு, பாலியல் பால் ஆளுமை கோளாறு 4 வகையா கொடுத்துருங்க. அடுத்து பதட்டம் இதெல்லாம் வந்து அடுத்து வருங்க தெரியும். கண்டிப்பா இந்த ஆய்வுங்கிறது அடுத்த கட்டத்துக்கு, அதாவது உளவியல் அப்படின்னாலே சிக்மண்ட் ஃப்ராய்ட் சிக்மண்ட் ஃப்ராய்டை பத்தி அடுத்து அப்னார்மல் சைக்காலஜில தமிழ் ஆய்வுகள் அதிகம் வரல. இந்த ஆய்வு நிச்சயமாக அதை ஓரளவுக்கு கொண்டு போகும், இந்த புத்தகம் கொண்டு போகும் என்று நினைக்கிறேன். இந்த மாதிரி அறிஞர்கள் பெருமக்கள் பாராட்டும் போதுதான் இந்த புத்தகத்தின் வீச்சு நிச்சயமாக வெளிப்படும் என்று நான் கருதுகின்றேன். முக்கியமா வந்து இன்றைய காலகட்டத்திற்கு அதிகமான ஆங்கில இதுதான் நான் பயன்படுத்திருக்கேன், இல்லை நான் சொல்லல. ஆனா ஏன்னா அந்த புத்தகத்தை வழித்தழுவித்தா DSM 5 புத்தகத்தை வழித்தழுவிதான் எழுதினேன். DSM 1 2 3 4 எல்லாமே 4TR5 இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. அதெல்லாம் வந்து 17 வகையில இப்ப சொல்லியிருக்காங்க. அந்த 17 வகையில இப்ப 3 நோய்களையும் அந்த வரலாறையும் வந்து தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இந்த புத்தகம் உங்களை போன்ற சான்றோர் பெருமக்களால் அறிஞர் பெருமக்களால் பாராட்ட கொடுத்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. இது யாருன்னே முகம் தெரியாத எனக்கு வந்து இவ்வளவு ஆதரவு அளித்ததுக்கு எனக்கு வந்து என்னுடைய படைப்பு கருதி ஆதரவு அளித்தது மிகுந்த நன்றியை உங்கள் எல்லோருக்கும் உரித்தாக்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. முகம் தெரியாத மனிதர் என்றெல்லாம் நாங்க நினைக்கல ஐயா. உங்களுடைய அகத்தை நல்லா தெளிவாவே காட்டிட்டீங்க. முகத்தை காட்ட முடியாத அளவுக்கு இணையம் தான் எங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நல்லதையா, சிறப்பானது. உண்மையிலேயே ஒரு சிறந்த பணி. உங்களுக்கு சைக்காலஜி பிடிச்சதுனால நீங்க காலேஜ்ல பணியாற்றுறீங்க இல்லையா? இல்லைங்க, நான் வந்து MA தமிழ் படிச்சேன், அப்ப MSc சைக்காலஜி பெரியார் யூனிவர்சிட்டியில் படிச்சேன். ஆமா 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 ஆமாய்யா. சிறப்பான பணியை சிறப்பான பணியா தொடர்ந்து செய்யுங்க. இது மாதிரியான நூல்களை தொடர்ந்து கொடுங்க. அடுத்து மனச்சோர்வு எழுதுறாங்க. ஆமா, எங்களுக்கு அது இன்னும் மனதளவுல ஒரு திடத்தை கொடுக்கும். இது போன்ற நூல்கள் தான் தமிழ் சமூகத்திற்கும் உலக சமுதாயத்திற்கும் தேவைப்பட்டதா இருக்கு. நல்ல ஒரு சிறந்த நூல். அந்த சிறந்த நூலை வந்து அறிமுகப்படுத்துவதற்கு நீங்க இசைவு தந்ததுக்கும் ரொம்ப நன்றி ஐயா. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஏதோ பயணத்தில் இருந்துட்டீங்க, அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம், நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் ஐயா. நன்றிங்க, ரொம்ப நன்றி. ஆமா, நன்றியா நன்றியா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. பீட்டர் ராசன் சார்ல இருந்து எல்லாருக்குமே பீட்டர் ராசன் சார்ல இருந்து நீங்க வாழ்த்துறை வழங்க உங்களுக்கு, அதே போல வந்து மிகச்சிறப்பா திறனாய்வு செய்தவர் அனைவருக்கும் என்னுடைய முகம் கலந்த சிரம் கலந்த நன்றிகளை விடுவிக்கிறேன். நன்றி. நன்றிங்க. சிறப்பா செய்யுங்க. வரலாற்றுல சிறந்த இடத்தை பெறுங்க. வாழ்த்துக்களையா. ரொம்ப நன்றி. நன்றி. அரங்கிலே இருக்கக்கூடிய சான்றோர்கள், சரவணன் ஐயா இருக்கீங்களா? கருத்துரைகள் தெரிவிப்பதா இருந்தா தெரிவிக்கலாம், அல்லது அரங்கை நிறைவு செய்யலாம். மன்னர் ஐயா எதை சொல்ல விழைகிறீங்க, சொல்லுங்க. அரங்கில் இருக்கக்கூடிய தோழமைகள் யாரேனும் கருத்து தெரிவிக்க வேண்டாம் தெரிவிக்கலாம். தெரிவிச்சு நம்முடைய நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். சரி, ஒரு அருமையான நூல். அதாவது மனநலம் சார்ந்த ஒரு செய்தியை இன்னைக்கு எல்லாருக்கும் தேவைப்படுது.
நம்ம ஐயா நம்முடைய வடலூர் ஜெகன் சொன்னது போய் ஒரு வகையில 97 விழுக்காடு இந்த நிலையில தான் இருக்கிறோம். ஆனா அது நமக்கு தெரியாது. நாம எப்படி இருக்கோங்க நமக்கு எப்படி தெரியும்? பாக்குறது ஜெகன் ஐயா சொல்ல சொல்ல நான் போட்டிருக்க சட்டை பச்சை நிறமா வேற ஏதாவது பாக்குற அளவுக்கு அடிச்சு நிலவரம். பொத்தான சரியா போட்டிருக்குமான்னு வேற பாக்காத மாதிரி இருக்கும். சரியாதான் போட்டிருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நம்ம கவிதை கரையா சொன்னாரு பாருங்க, சட்டை கிழிச்சுக்கிட்டு போறது மட்டும் பைத்தியம் இல்லது. ஆமா, ரொம்ப அதாவது அவரு வாழ்த்துறை வழங்க சொன்னா மாத்திரை வழங்குறாரு அப்படியே சுருக்கமா. ஆமா, அதாவது சுருக்கமா வழங்குறதுனாலதான் அதுக்கு வாழ்த்துறை, அது ரொம்ப சின்னதா கொடுக்கறதுனாலதான் அதுக்கு மாத்திரை. அதாவது டேப்லெட் என்கிற ஆங்கில சொல் தமிழுடைய இட்டு என்கிற சொல்லுடைய நூற்றுக்கணக்கான சொல்களை இட்டு என்கிற ஒரு அளவீடை குறிக்கிற சிட்டு அப்படிங்கிறது தான் சின்ன குருவி. ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மருந்து, ஒரு அளவீடு, எ ஸ்மால் குவான்டிட்டி அப்படிங்கிறது தான் அந்த சிட்டு என்கிற தமிழ் சொல். நூற்றுக்கணக்கான ஈட்டு, டேப்லெட், பேஸ்கெட், இன்னைக்கு பயன்படுத்துற இந்த கருவி டேப்லெட், கம்ப்யூட்டர், சின்ன கருவி, குறுகிய அளவு கொடுக்குற மருந்து, அந்த இட்டு என்று முடியக்கூடிய எல்லா ஆங்கில சொற்களும் பெற்று போட்டது நம்முடைய சிட்டு என்கிற தமிழ்ச்சொல். எனவே நம்ம கவிதைக்கரை வணி அவர்களை வாழ்த்துறை வழங்குன்னா அவர் மாத்திரை வழங்குறாரு. அவரு 2 சட்டை கிழிச்சிட்டு போறவங்க தான் பைத்தியம் நினைச்சுக்காதீங்க. இப்படி கூட்டம் நடத்திட்டு இருக்கணும் பைத்தியம் தான். செவ்வாய்க்கிழமை ஆயிட்டா ஒருத்தர் போன் பண்ணிட்டே போன் வந்ததுன்னா 1.5 வயசு பேரை எடுத்துட்டு போய் தாத்தா மன்னன் அப்படின்னு கொண்டு கொடுக்குறானா. அப்பனா அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்கு பாருங்க, இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்லை, போனுன்னு பண்ணா இவன்கிட்ட தான் பேசுவாருன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. 1.5 வயசு பையனுக்கு பேச்சு வர்றவனுக்கு போன் வந்தா பீட்டராஜன் ஐயாவுக்கு இவர்கிட்ட இருந்தா வரும், இவங்கதான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு தெரியற அளவுக்கு மக்கள் மனதுல ஒவ்வொருத்தரும் ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம். அது எப்ப வெளிப்படுதுன்னா அது டிசார்டர் ஆகுற பொழுது, அது விகாரங்களாக மாறுகிற பொழுதுதான் அது மனநோயாக பலரால் அறியப்படுது. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு பழக்கத்துக்கு ஆட்பட்டு இருக்கிறோம், அது மேல விருப்பமா இருக்கிறோம். அது ஒரு வகையான நோய் தான். அது நல்ல வகை நோயா அல்லது கெட்ட வகை நோயா அப்படிங்கிறத பொறுத்துதான் நம்மளுடைய அளவீடுகள் மாறுகிற பொழுது அது நமக்கு தெரியுது. அந்த வகையில இந்த சான்றோர் தளம், அவர் ஐயா நீங்க முதல்ல சான்றோர் தளத்துல நம்ம அந்த சங்க பலகையில வச்சீங்களா அந்த நூல் அப்படிங்கிற மாதிரி சான்றோர் தளத்துல நூல் திறனாய்வு செய்யப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம கேட்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நம்ம 108வது அரங்கத்துல உண்மையிலேயே இந்த அளவுக்கு இந்த செய்தி மக்கள் மத்தியில ஒரு நற்பெயரை பெற்றிருப்பது சான்றோர் தளத்திற்கு கிடைத்திருக்கிற ஒரு நல் வாழ்த்தாகத்தான் நாம் கருதுகிறோம். இந்த அளவில் 108 நூல்களும், அதாவது நல்ல அருமையான சமூகத்துக்கு பயனுடைய செய்திகளை நாம், ஏதோ சிக்கல்கள் நமக்குள்ள பல்வேறு பணி நெருக்கடிகள் இருந்தாலும் கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி செய்கிறோம். ஐயா கண்ணன் அவர்கள் இந்த அருமையான ஒரு நூலை வழங்கினார்கள். ஐயா சிவகுமார் அவர்கள் மிக நுட்பமா பேசியவர்கள் யாருமே அது தேவையில்லாத உரை என்று எதையும் சொல்ல முடியாத அளவிற்கு வாழ்த்துறை வழங்கிய ஜெகன் ஐயாவா இருக்கட்டும், ஐயா திடீர் மாப்பிள்ளையாக வந்த கவிதைக்கரை வெணியாக இருக்கட்டும், அவரவர்களும் ஒரு கடிக்கு மருந்து வைத்துக் கொண்டுதான் வருகிறார்கள். அவர்கள் பேசுகிற பொழுது ஒரு செய்தியை வைத்திருக்கிறார்கள். அது ஒரு மருத்துவ குறிப்பு. ஒரு கடிக்கு மருந்து என்றால் பாம்பு கடிக்கான மருந்து எப்பொழுதும் வைத்திருப்பார்கள். அப்படி ஐயா தமிழில் அவர்கள் வருகிற பொழுது திருவள்ளுவரையே கையில் பிடித்து இழுத்து கொண்டு நம் திரையிலே காட்டி விட்டு போய்விட்டார். அப்படியான அந்த அரங்கம் மிக ஒரு சிறப்பான அரங்கமாக அமைந்தது. அந்த அளவிலே இந்த நிகழ்வு மகிழ்ச்சியானது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.